ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு வேதாந்து சேனல். நான் உங்கள் தமிழன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th தமிழில் இருக்கக்கூடிய 2023க்கான ஒரு மாடல் கொஷின் பேப்பர் அப்படின்றது பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து உங்களுக்கு ரிவிஷன் எக்ஸாம் அப்படின்றது வந்துட்டு இருக்கு. அதனால எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களால் நல்ல ஸ்கோர் அப்படின்றது எடுக்க முடியும். நம்ம வீடியோத்தில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கிராஷ் கோர்ஸை பற்றி நம்ம பார்த்துடலாம். நம்ம தீமினல் அப்படின்னு சொல்லக்கூடிய 12th கிராஷ் கோர்ஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே இதான் நம்மளோட கிராஷ் கோர்ஸ். ஓகேவா? 12th கிராஷ் கோர்ஸ் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதாவது சார் நான் எப்படியாச்சும் படிச்சு எப்படியாச்சும் நான் 560 எடுக்கணும் சார், 570 எடுக்கணும் சார். நான் என்னால் நல்ல மார்க் எடுத்தால் தான் சார் நான் நல்ல காலேஜில் ஜாயின் பண்ண முடியும். இல்லைனா நான் ப்ரைவேட் காலேஜ் தான் சார் ஜாயின் பண்ண முடியும். இல்லைனா வருஷத்துக்கு 2 லட்சம் 3 லட்சம் நான் கட்ட முடியாது சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த கிராஷ் கோர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்க, நம்மளோட கிராஷ் கோர்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றத பாருங்க. நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய யூடியூப்ல எடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு எடுக்க போறாங்க. அதுவும் உங்களோட எக்ஸ்பர்ட். ஓகேவா? யாழினியன் சார் உங்களுக்கு எடுக்க போறாங்க. எப்படி இருக்க போகுது அப்படின்னா உங்களோட தனித்தனியா உங்களோட டவுட் இருக்கு அப்படின்னா அதை கிளியர் பண்ண போறாங்க. இதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப்ல லைவ்ல நீங்க கேட்பீங்க, சார் எனக்கு டவுட் அப்படின்னு கேட்பீங்க. ஒரு 200-300 பேர் எல்லாரும் சேர்ந்து சாட் பண்ணும்போது உங்களோட அந்த டவுட்டை கிளியாரிஃபை பண்ண முடியாம போயிருக்கலாம். கரெக்டா? நீங்க நிறைய பேரோட சேர்ந்து கேள்வி கேட்கும் போது அந்த 200-300 பேரோட சாட் அப்படின்றது செகண்ட்ல ஸ்பீடா ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால டக்குன்னு பார்த்து டக்குன்னு யாராச்சும் ஒருத்தவங்களோட கமெண்ட் மட்டும் தான் பார்த்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆன்சர் அப்படின்றது சொல்லுவோம். இந்த மாதிரி இல்லை. அந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களோட வேதாந்த பிளாட்ஃபார்ம்ல எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களோட ஒவ்வொருத்தவங்களோட தனி டவுட் அப்படின்றது ஸ்பெசிஃபிக்கா என்ன பண்ணப்படும் அப்படின்னா உங்களுக்கு கிளாரிஃபை அப்படின்றது பண்ணப்படும். அது மட்டும் இல்லாம ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் யாராச்சும் என்ன பண்ணுவாங்க, டீச்சர்ஸ் நடத்தும் போது உங்களுக்கு எழுதுவாங்க. அந்த நோட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகேங்களா? வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நோட்ஸை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா படிச்சுக்கலாம். நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அப்படின்றது கிடைக்க போகுது. நமக்கு இங்க யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கிடைக்காது. அங்க அந்த ஃபீச்சர்ஸ் அப்படின்றது இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம நீங்க பார்த்த வீடியோஸை திரும்பி நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதை 2x ஓகேவா அந்த ஸ்பீட்ல கூட வச்சு பார்த்துக்கலாம். இல்லை 1.5 ஓகேவா அந்த ஸ்பீட்ல கூட நீங்க வச்சு பார்த்துக்கலாம். அதே மாதிரி நான் திரும்ப பார்க்கணும் சார், நான் அப்போ நீங்க சொன்னப்போ நான் சரியா கவனிக்கல சார், நான் ஏதோ அங்கே போயிட்டேன் சார், ஆனால் அந்த வீடியோ நான் திரும்பி பார்க்கணும் சார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த வீடியோவை எத்தனை வாட்டி வேணா நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எப்போ சார் இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா ஜனவரி 6 திங்கட்கிழமை இன்னைக்கு தான் இந்த கோர்ஸ் அப்படின்றது ஸ்டார்ட் பண்றாங்க. அதனால இதுவரையும் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா 550+ எடுக்கணும் அப்படின்னா இந்த கிராஷ் கோர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இந்த செஷன் டீடைல்ஸ் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வெண்டா உங்களுக்கு 2 செஷன் அப்படின்றது இருக்க போது. நம்ம எந்த லாங்குவேஜ்ல சார் நடத்துவீங்க அப்படின்னா நம்ம பேசக்கூடிய நம்மளோட தமிழ் மொழியில தான் இந்த செஷன் அப்படின்றது இருக்க போது. டோட்டல் நம்பர் ஆஃப் டீச்சிங் ஹவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு டீச்சரும் உங்களுக்கு 1 hour அப்படின்றது கிளாஸ் எடுக்க போறாங்க. ஓகேங்களா? அடுத்து எவ்வளவு செஷன் சார் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பிசிக்ஸுக்கு 24, கெமிஸ்ட்ரிக்கு 24, மேக்ஸுக்கு 24, பயாலஜிக்கு 16, தமிழுக்கு 8. ஓகேங்களா? இந்த கிராஷ் கோர்ஸ்ல உங்களுக்கு செஷன் அப்படின்றது இப்படி தான் இருக்க போகுது. ஓகேங்களா? இந்த செஷன் எப்போ சார் இருக்கும் அப்படின்னா மண்டே டு சாட்டர்டேல உங்களுக்கு இந்த செஷன் அப்படின்றது இருக்க போகுது. ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா 7 to 8 இருக்கும். அடுத்த செஷன் 2 பார்த்தீங்க அப்படின்னா 8:15 to 9:15 அப்படின்றது இருக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ சார் இந்த செஷன் முடியும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மார்ச் 1 இந்த செஷன் அப்படின்றது முடிய போகுது. இந்த கிராஷ் கோர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு முடிய போகுது. ஓகேவா? இந்த டீடைல்ஸ் அப்படின்றது பார்த்துக்கோங்க. இதை பத்தி டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இதோட டீடைல்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? யார் சார் இதை நடத்த போறா அப்படின்னா யாழினியன் சார், ஷாவணி மேம், ஆஷா மேம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனசுதி மேம், ஆஷா மேம், அதுக்கப்புறம் நான். ஓகேங்களா? நாங்கள் தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கிராஷ் கோர்ஸ் அப்படின்றது நடத்த போறோம். ஓகேவா? நான் எப்படியாச்சும் 550+ எடுக்கணும் சார், வேற வழியே இல்லை சார். இல்லைனா எங்க அப்பாவாலாம் 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம்லாம் மாசம் எங்களால் கட்ட முடியாது சார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு கிராஷ் கோர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களோட இந்த மார்க்கை வச்சு தான் நீங்கள் அடுத்து எதை ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய காலேஜ் அப்படின்றது ஜாயின் பண்ண போறீங்க. நல்ல காலேஜ் ஜாயின் பண்ணணும். ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நல்ல 12th நல்ல மார்க் இருந்தால் மட்டும் தான் நல்ல காலேஜ் ஜாயின் பண்ண முடியும். நல்ல காலேஜ் ஜாயின் பண்ணாதான் அதுக்கப்புறம் நல்ல பிளேஸ்மெண்ட் ஆகி நல்ல ஒரு வேலைக்கு அப்படின்றது போக முடியும். அப்போ 12th மார்க் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இப்போவே முடிச்சுக்கோங்க. இப்போவே கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த கிராஷ் கோர்ஸ் எவ்வளோ சார் அப்படின்னா உங்களுக்கு 2,999 இந்த கிராஷ் கோர்ஸ் அப்படின்றது அவைலபிளா இருக்கு. அதனால இப்போவே நான் 550+ எடுக்கணும் சார் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளாஸ்க்குள்ள போகலாம். ஓகேங்களா? உங்களுக்கு 11th எப்படி இருக்க போகுது மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் எடுத்த உடனே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. 3 மணி நேரம் எக்ஸாம் இருக்க போது 90 மார்க்குக்கு உங்களுக்கு
கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது இருக்க போது நீங்க எழுதணும் அப்படின்னு கொடுக்க போறாங்க. இந்த செஷன் நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின் பேப்பர் ஃபர்ஸ்ட் அனலைசிஸ் தெரியும், எப்படி உங்களுக்கு திருத்தி மார்க் போடுறாங்க அப்படின்ற அனலைசிஸ் உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகேவா, இது ரெண்டு தெரிஞ்சது அப்படின்னா நீங்க எழுதும் போது ஓ இந்த பாயிண்ட் எழுதுனா எனக்கு மார்க் போடுறாங்களா, அப்ப நான் இப்படி தான் எழுதணும், ஓ இந்த மாதிரி எழுதுனா மார்க் போட மாட்டாங்களா, அப்ப நான் இப்படி தான் எழுதணும் அப்படின்ற உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை அப்படின்றது கிடைச்சிடும். அதனால எழுதும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டா இதான் எழுதுறீங்களா, கரெக்டா தான் எழுதுறீங்களா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டா பார்த்து எழுதணும். சரிங்களா, இப்போ பாருங்க நான் உங்களுக்கு 1 மார்க் அப்படின்றது சொல்ல போறேன், அடுத்து 2 மார்க் இருக்க போது, அடுத்து 4 மார்க் இருக்க போது, அதுக்கப்புறம் 6 மார்க் போது, எல்லாத்தையும் எப்படி எழுதணும், எப்படி எழுதுனா அவங்க மார்க் கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு டீட்டெயிலாக சொல்ல போறேன். அதனால இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாம யாராச்சும் வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா உடனே லைக்கை ஒன்று தட்டி விட்டுருங்க. ஓகேவா, சரி ஓகே, நம்ம இன்னைக்கு செஷனுக்குள்ள போகலாம். பாருங்களேன், பாயிரம் இல்லது பணுவல் அன்றி அப்படின்றதான் சரியான விடை. ஓகேவா, பாயிரம் இல்லது டேஸ் அன்றி அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாயிரம் இல்லது பணுவல் அன்றி அப்படின்றது சரியான விடை, டி ஆப்ஷன். ஓகேங்களா, பணுவல் அன்றி. உங்களோட ஆன்சர் ஷீட், அதாவது வந்து உங்களோட ஆன்சர் ஷீட் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் எழுதியிருக்கணும். 1 EN ஆப்ஷன். ஓகேவா, இப்படிதான் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா நீங்க ஆன்சர் அப்படின்றது எழுதிருக்கணும். ஓகேவா, 1 EN பணுவல், அப்ப அந்த குறியீடோட சேர்த்து எழுதணும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கொடுக்கப்பட்ட மாற்று விடைகளில் மிகவும் ஏற்புடைய விடையை தேர்ந்தெடுத்து குறியீட்டுடன் விடையையும் சேர்த்து எழுதுக. அந்த குறியீட்டோட சேர்த்து எழுதணும். வெறுமனே வந்து ஆன்சர் எழுதுனா மார்க் அப்படின்றது கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த குறியீட்டோட சேர்த்து எழுதணும். என்ன பண்றாங்க, அந்த 1வது கொஸ்டினுக்கு EN ஆப்ஷன் டி ஆப்ஷன் அப்படின்றத போட்டு என்ன பண்றாங்க அது பணுவல் அப்படின்னு எழுதுறாங்க. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓகேவா, நான் வந்து பப்ளிக் எக்ஸாமோட உங்களோட கொஸ்டின் பேப்பர், உங்களோட ஆன்சர் ஷீட் பேப்பரை வந்து நான் திருத்த போறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு ஒரு ஆன்சர் கீ அப்படின்றது கொடுக்கும். அந்த ஆன்சர் கீ எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஓகேவா, நல்லா பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்கும். ஓகேவா, என்ன இருக்கும் அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இருக்கும், பக்கத்தில் நான் எவ்வளவு மார்க் அதுக்கு அப்படின்னு இருக்கும். ஓகேவா, நான் பண்ணுவேன் இந்த சைடு எனக்கு கவர்மெண்ட் கொடுத்த அந்த ஆன்சர் கீ அப்படின்றது என்னோட லெஃப்ட் கையில இருக்கும். உங்களோட ரைட் கையில, என்னோட ரைட் கையில என்ன இருக்கும் அப்படின்னா உங்களோட ஆன்சர் ஷீட் அப்படின்றது இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், கரெக்டாக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பணுவல் இருக்கா அப்படின்னு திருத்திட்டு 1 மார்க் அப்படின்றத நான் போடுவேன். அப்போ இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை உங்களுக்கு திருத்துவாங்க. ஓகேவா, அதை தான் நான் இப்போ சொல்ல போறேன். எப்படி உங்களுக்கு திருத்த போறாங்க, எப்படி உங்களுக்கு மார்க் கொடுக்க போறாங்க அப்படின்றத நான் சொல்ல போறேன். ஓகேவா, பார்க்கலாமா? பாருங்க, பாயிரம் இல்லது டேஸ் அன்றே என்றால் பணுவல் அன்றே அப்படின்றது சரியான விடை. பாயிரம் இல்லது டேஸ் அன்றே என்றால் பணுவல் அன்றே அப்படின்றது பொருள். கண்டிப்பா சொல்றேன், நாளைக்கு வரக்கூடிய ரிவிஷன் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் அப்படின்றது ரெப்ளிகேட் ஆகலாம். அதனால தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேவா, ஓகே. பாயிரம் இல்லது டேஸ் அன்றே என்றால் பணுவல் அன்றே அப்படின்றது பொருள். காவடி சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா அண்ணாமலையார். சென்னி கூலநகர் வாசன் தமிழ் பேரும் அண்ணாமலை தாசன், அந்த பாடலை வந்து நான் உங்களுக்கு பாடி காமிச்சிருப்பேன். நல்லா வந்து ஒரு இனிமையான பாடல் காவடி சிந்து எழுதியிருக்காரு. யார் அப்படின்னா தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா சென்னிக்குளம் அண்ணாமலையார் அப்படின்னு சொல்லுவோம். மண்ணுக்கு வளம் சேர்ப்பன டேஸ் அப்படின்னு கேட்டுருங்க. எது அப்படின்னா இவை மூன்றும். எது அப்படின்னு பார்த்துக்கோங்களேன், ஊடு பயிரும் சரி, இயற்கை உரமும் சரி, மண்புழு, இது மூணு தான் என்ன பண்ணுது அப்படின்னா மண்ணுக்கு வளம் சேர்க்கக்கூடியது. புரியுதான் பாருங்க, மண்ணுக்கு வளம் சேர்க்கக்கூடியது எது அப்படின்னா ஊடு பயிர், இயற்கை உரங்கள், மண்புழு, இவை மூன்றும். சரிங்களா, ஓகே. அதுக்கு அடுத்து பாருங்களேன், பகுபத உறுப்புகள் இடம்பெற்ற அடிப்படை உறுப்புகள் எது அப்படின்னு கேட்டுறாங்க. பகுபத உறுப்புகள் நமக்கு நார்மலா தெரியும். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரிய, விகாரம் அப்படின்றது பகுபத உறுப்புகள். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம், இதெல்லாம் தான் என்ன சார் அப்படின்னா பகுபத உறுப்புகள். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம், இதெல்லாம் என்ன சொல்றாங்க பகுபத உறுப்புகள் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதான்னு பாருங்க. அப்ப பகுபத உறுப்புகள் இடம்பெற்றுள்ள அடிப்படை உறுப்புகள் எது அப்படின்னு கேட்கிறாங்க. 2 உறுப்புகள் அப்படின்றது பகுபத உறுப்புகளோட அடிப்படை உறுப்புகள். ஃபர்ஸ்ட் பாருங்க, பகுதி, விகுதி அப்படின்றதான் அடிப்படை உறுப்புகள். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், பகுதி அப்படின்னா தலை, விகுதி அப்படின்னா காலு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப பகுதி, விகுதி அப்படின்றத அடிப்படை உறுப்புகள். அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் சி அப்படின்றது சரியான விடை. ஓகேவா, ஆன்சர் சி அப்படின்றது சரியான விடை. அடுத்து பாருங்களேன், தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த இயல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டுறாங்க. மொத்த இயலோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 27. ஓகேவா, 5வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ. எப்படி இருக்க போகுது அப்படின்னா உங்களோட ஆன்சர் கீ இப்படிதான் இருக்க போகுது. யார் வச்சிருப்பா அப்படின்னா கவர்மெண்ட் டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கீ அப்படின்றத வச்சிருப்பாங்க. அதை வச்சுதான் உங்களோட ஆன்சர் பேப்பரை திருத்துவாங்க. இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. எப்படி இருக்க போகுது அப்படின்றத நான் இப்போ ரியலா காமிக்க போறேன், லைவா காமிக்க போறேன். ஓகேவா, அப்ப பாருங்க, தொல்காப்பியத்தில் மொத்த இயல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா மொத்தம் 27. ஆசிரியப்பாவிற்குரிய தலை எது அப்படின்னா நிறையொன்றா ஆசிரியர் தலை. என்னது அப்படின்னா ஆப்ஷன் பி, நிறையொன்றா ஆசிரியர் தலை. ஆவணா இருக்கக்கூடிய நிறையொன்றா ஆசிரியர் தலை அப்படின்றது சரியான விடை. ஓகேவா, அப்ப பகுபத உறுப்புகள் இடம்பெற்றுள்ள அடிப்படை உறுப்புகள் என்னென்ன அப்படின்னா பகுதி, விகுதி அப்படின்றது அடிப்படை உறுப்புகள்.
தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய மொத்த இயல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 27. தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய மொத்த இயல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 27. ஆசிரிய பாவிற்குரிய தலை என்ன அப்படின்னா நிறையொன்றா ஆசிரிய தலை அப்படின்றது சரியான விடை. சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க, பெண்கள் விளையாடும் விளையாட்டு வகைகள் ஒன்று டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெண்கள் விளையாடும் விளையாட்டு வகைகள் ஒன்று எது அப்படின்னா சாழல் அப்படின்றது சரியான விடை. சிற்றில் சிறுவரை சிறுதேர் அப்படின்றது ஆண்கள் விளையாடும் விளையாட்டு. ஓகேவா? சிற்றில் சிறுவரை சிறுதேர் கலங்க அம்மானை ஊசால் அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். சிற்றில் சிறுவரை சிறுதேர் அப்படின்றது ஆண்களுக்குரிய பருவங்கள். ஓகேவா? அப்ப பெண்கள் விளையாட்டு வகையில எது அப்படின்னா சாழல் அப்படின்றது தான் சரியான விடை. ஓகேங்களா? அழகும் அறிவும் இளமையும் வாய்ந்தவள் யார் யாரிடம் கூறியது? அழகும் அறிவும் இளமையும் வாய்ந்தவள் அப்படின்னு யார்கிட்ட சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா அமைச்சர் மன்னனிடம். அமைச்சர் தான் யார்கிட்ட சொல்றாரு? மன்னன்ட்ட சொல்றாரு. ஓகேவா? ஏ ஆப்ஷன் அப்படின்றது சரியான விடை. அமைச்சர் மன்னரிடம். ஓகேங்களா? அடுத்து ஆக்கப்பெயர் விகுதிகள் பெறாத சொல்லுது. ஆக்கப்பெயர் விகுதி பெறாத சொல்லை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டுறாங்க. இதை நான் உங்களுக்கு முன்னாடியே நடத்தியிருந்தேன். எது அப்படின்னா ஆசிரியர் அப்படின்றது சரியான விடை. ஓகேவா? அப்போ 9வது கேள்விக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் சி ஆசிரியர் அப்படின்றது சரியான விடை. ஆக்கப்பெயர் விகுதி இடம்பெறாத சொல். ஓகேவா? இடம்பெறாத சொல் எது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆசிரியர் அப்படின்றது சரியான விடை. தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் எது அப்படின்னு கேட்டுறாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது மனோன்மணியம். எந்த நூல் அப்படின்னா மனோன்மணியம் அப்படின்றது சரியான விடை. அப்ப தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா மனோன்மணியம் அப்படின்றது சரியான விடை. இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் எது? அது மனோன்மணியம். இதுக்கு 10வது கொஸ்டின் ஆன்சர் என்னது? டி ஆப்ஷன், அதாவது இ. ஓகேவா? இ கிடையாது, இ. ஓகேவா? இந்த பாயிண்ட் அப்படின்றது உங்களுக்கு முக்கியம். சரிங்களா? அதுக்கு அடுத்து பாருங்க 11வது கேள்வி என்ன பண்ணிருக்காங்க, ஒரு திருக்குறளை கொடுத்துட்டு அதை வச்சு உங்களுக்கு கொஸ்டின் அப்படின்றது கேட்குறாங்க. விரைந்து கெடுப்பவர் யார்? இது வந்து நம்மளோட 11th புக்ல அடிக்கடி திருக்குறள் இருக்கும். ஓகேவா? இந்த கொஸ்டின் வந்து நான் உங்களுக்கு புக் பேக் நடத்தும் போது நடத்திருந்தேன். திருக்குறள் புக் பேக் படிக்கணுமா அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. திருக்குறள் புக் பேக் கண்டிப்பா படிக்கணும். ஓகேவா? திருக்குறள் புக் பேக் படிக்காமலாம் வந்து மார்க் அப்படின்றது எடுக்கவே முடியாது. திருக்குறள் புக் பேக் கண்டிப்பா படிக்கணும். சரிங்களா? பாருங்க, விரைந்து கெடுப்பவர் யார் அப்படின்னா சி ஆப்ஷன், பிறருடன் ஒத்து போகாதவன், தன் வலிமை அறியாதவன், தன்னை உயர்வாக நினைப்பவன். அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விரைவா கெட்டு போயிருவாங்க. ஓகேவா? பிறருடன் ஒத்து போகாதவன் எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா சேர்ந்து இருக்கணும். இல்லை அப்படின்னா சீக்கிரமா கெட்டு போயிடுவோம். அடுத்து தன் வலிமை அறியாதவன், தன்னோட வலிமை என்னன்னே தெரியாம அப்படியே இருந்துட்டு இருக்குவன், அவனும் வந்து சீக்கிரமா கெட்டு போயிடுவான். தன்னை உயர்வாக நினைப்பவன், நான் யார் தெரியுமா, நான் எப்படி இருக்கும் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, என்ன பண்றது, அந்த மாதிரி வந்து கர்வமா பேசுறது, அந்த மாதிரி பேசினாலும் என்னது அவன் விரைந்து கெட்டுருவான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கலிங்க நாட்டார் சிங்கிற்கு அளித்த பரிசு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா தண்டை. ஆப்ஷன் டி. கலிங்க நாட்டார் சிங்கிற்கு அளித்த பரிசு என்ன அப்படின்னா அது தண்டை. ஓகேங்களா? டி ஆப்ஷன் தண்டை. ஓகேவா? பால்நிலா பாதை என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா இளையராஜா அவர்கள். ஓகேவா? யாரு? இளையராஜா. ஓகேவா? இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 13 கொஸ்டின் அப்படின்றது பார்த்துருக்கோம். அடுத்து 14வது கொஸ்டின் பாருங்க. பொருத்தி விடை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க? பொருத்தி விடை தேர்கன்னு கொடுத்துருக்காங்க. 1க்கு 3வது ஆப்ஷன், அதாவது வந்து ஏ ஆப்ஷன். ஓகேவா? வெள்ளி விதியார் குறுந்தொகை, போதனார் நற்றினை, வாடி வாசல் சீசு செல்லப்பா, இளம்பெருவிழுதி புறநானூறு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ 14வது கேள்விக்கு ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ அப்படின்றது சரியான விடை. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இப்போ நம்ம ஒரு 14 1 மார்க் அப்படின்றது பார்த்துருக்கோம். 1 மார்க் என்ன பண்ணியிருக்காங்க உங்களுக்கு, இலக்கணத்திலேருந்து ஒரு கொஸ்டின் அப்படின்றது இருக்கு, திருக்குறள்லேருந்து ஒரு கொஸ்டின் அப்படின்றது இருக்கு, அடுத்து செய்யுள்லேருந்து, அடுத்து உரைநடையிலேருந்து என்ன பண்றாங்க, துணைப்பாடத்துலேருந்து என்ன பண்றாங்க, அந்த கொஸ்டினை வந்து வளைச்சு எடுத்து வைக்கிறாங்க. அப்போ கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். அப்போ வரக்கூடிய ரிவிஷன் எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது இப்படி தான் இருக்கும். ஓகேவா? அதனால இதை நீங்கள் தெளிவாக படிக்கணும். புரியுதா? எப்படி படிக்கணும் அப்படின்றது புரியுதா உங்களுக்கு? இப்படி தான் கொஸ்டின் கேட்கும்போது என்ன பண்ணக்கூடாது, மார்க்கை விட்டுட்டு வந்துடக்கூடாது. ஓகேவா? அப்போ கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சி இப்படி தான் நீங்கள் வருது அப்படின்னா அதை படிச்சுட்டு போகணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, அடுத்து என்ன சார் அப்படின்னா நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா 2 மார்க் அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2 மார்க் அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு அடுத்து 4 மார்க் பார்க்க போறோம். அதுக்கு அடுத்து 6 மார்க் அப்படின்றது பார்க்க போறோம். பார்க்கலாமா? இதில் பாருங்க, இனம் மொழி குறித்த ரசூல் கம்சதேவ் பார்வையை குறிப்பிடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் வந்து 3 வினாக்களுக்கு விடையளிக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள் அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 50 ஆண்டு வெம்பு கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள் என சொல்கிறவர்கள் யார் என்பவர்கள் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செந்தூக்கு விளக்கம் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து நான் 11th சொன்ன கொஸ்டின்ஸ் தான் அப்படியே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ்லாம் ரொம்பவே முக்கியமான கொஸ்டின்ஸ், கேட்டால் எழுதுற அளவுக்கு உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? என்ன அப்படின்றத பார்க்கலாமா? ரசூல் கம்சதேவ் பார்வை பாருங்களேன். இந்த கொஸ்டின் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ரசூல் கம்சதேவோட பார்வை அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி, கேட்டால் எழுதுற அளவுக்கு தெரியணும். பாருங்க, தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேறு இல்லாத மரம், கூடில்லாத பறவை. இதை சொன்னது யார் அப்படின்னா
ரசூல் கம்சதேவ். ஓகேவா, இந்த பாயிண்ட்ஸ்லாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. சரிங்களா, இந்த மாதிரி இந்த பாயிண்ட்ஸ்லாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, 2 மார்க் அப்படின்றது உங்களுக்கு கொடுப்பாங்க. என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு பாருங்க. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேறு இல்லாத மரம், கூடில்லாத பறவை. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, தன்னோட இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேறு இல்லாத மரம், அந்த மரத்துல வந்து வேறு அப்படின்றது இல்லை. அடுத்து கூடில்லாத பறவை, அந்த பறவை வந்து கூடு அப்படின்றது இல்லை. இது சொன்னது யார் அப்படின்னா ரசூல் கம்சதேவோட பார்வை அப்படின்றது. ஓகேவா, எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா 2 மார்க் அப்படின்றது கொடுக்குறாங்க. ஓகேவா, அப்ப கொஷின் பேப்பர் இப்படிதான் இருக்க போகுது. ஓகேவா, உங்களுக்கு கொஷின் பேப்பர் எப்படி இருந்துச்சுன்னா ஆன்சர் ஷீட்ல இப்படிதான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, திருத்தறதுக்கான மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. அப்ப டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மார்க்கை பார்ப்பாங்க, இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. என்ன பண்றேன் அப்படின்னா உங்கள்கிட்ட ரைட் சைடில் வந்து கொஷின் பேப்பர் இருக்கு, அதாவது ஆன்சர் ஷீட், உங்களோட ஆன்சர் ஷீட் இருக்கு அப்படின்னா லெஃப்ட் சைடில் இந்த கீ இருக்கும். நான் இந்த கீயை வச்சு செக் பண்ணுவேன். ஒவ்வொரு வாட்டி என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கீயை வச்சு செக் பண்ணுவேன். இதில் இருக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸ் உங்களோட ஆன்சர் ஷீட்டில் இருக்கா அப்படின்றத நான் செக் பண்ணுவேன். இருந்துச்சு அப்படின்னா ஃபுல் மார்க் கொடுப்பேன், இல்லை அப்படின்னா அடிச்சுட்டு மார்க் கம்மி பண்ணிடுவேன். என்னதான் நீங்கள் பக்கமாக எழுதினாலும் இந்த கீ பாயிண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல மார்க். ஓகேவா, இந்த கீ பாயிண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல மார்க் கொடுப்பாங்க. அதனால ரொம்ப முக்கியம். இந்த கீ பாயிண்ட்ஸ்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேவா, எப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்றது தெரியணும், எப்படிலாம் மார்க் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தெரியணும். அதனால இதெல்லாம் படிக்காமல் தயவு செஞ்சு எக்ஸாமுக்கு போயிடாதீங்க. ஓகேவா, முக்கியமான வினாக்கள் அப்படின்றது பார்க்குறோம். இதுலேருந்து நாளைக்கு கொஸ்டின் வந்தால் கூட உங்களுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகேவா, முக்கியமான வினாக்கள். ஓகேவா, பாருங்க, ரசூல் கம்சதேவோட பார்வை அப்படின்றது பார்க்குறோம். தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேறு இல்லாத மரம், கூடில்லாத பறவை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ரசூல் கம்சதே. இதுக்கு எத்தனை மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னா 2 மார்க் அப்படின்றது கொடுக்குறாங்க. எத்தனை மார்க்கு, 2 மார்க் அப்படின்றது கொடுக்குறாங்க. ஓகேவா, அடுத்த கேள்வி பார்க்கலாமா. அடுத்த கேள்வி பாருங்க. சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள் யாவை? சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள் என்ன இருக்கு, அதை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா. சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. செயலின் வலிமை, தன் வலிமை, பகைவன் வலிமை, துணையாளர் வலிமை. ஓகேவா, சார் இதுக்கு எப்படி சார் மார்க் கொடுத்தாங்க அப்படின்னா இதுக்கார சேர்த்தீங்க அப்படின்னா இதுக்கு 1 2 மார்க். இப்படிதான் என்ன பண்றாங்க, உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சருக்கு மார்க் அப்படின்றது கொடுக்குறாங்க. அப்ப இந்த 4 பாயிண்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஓகேவா, என்கிட்ட வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா திருத்து அப்படின்னு கொஸ்டின் பேப்பர் உங்களோட ஆன்சர் ஷீட்டை கொடுத்துட்டாங்க. ஓகேவா, நான் என்ன பண்ணுவேன், இதுல இருக்கிறது உங்களோட ஆன்சர் ஷீட்ல இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவேன். ஓகேவா, நீ என்ன பண்ண முடியாது, திருக்குறள் என்பது அப்படின்னு ஆரம்பிச்சு அறிவுடைமை என்பது அப்படின்னு நீங்க என்னதான் கதை எழுதி இருந்தாலும் இந்த 4 பாயிண்ட் இருந்தா நான் 2 மார்க் கொடுப்பேன், இல்லை அப்படின்னா கொடுக்க மாட்டேன். அப்படிதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரையும் உங்களோட ஆன்சர் ஷீட்டையும் திருத்துவாங்க. ஓகேவா, அதனால நல்லா வந்து தலையில ஏற்றிக்கோங்க. இப்படிதான் வந்து ஆன்சர் ஷீட் இருக்க போது அதுல இருக்க கீ பாயிண்ட்ஸ் அப்படின்றது கண்டிப்பா எழுதியிருக்கணும். இந்த கீ பாயிண்ட்ஸ் எழுதலை அப்படின்னா உங்களுக்கு மார்க் அப்படின்றது கிடைக்காது. சரிங்களா, அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா நீங்க எழுதியிருக்கணும். புரியுதா, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா நீங்க எழுதியிருக்கணும். பாருங்க, சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல் என்னென்ன அப்படின்னா செயலோட வலிமை. ஓகேவா, செயலோட வலிமை அப்படின்னா என்னோட வலிமை எப்படி இருக்கு, அடுத்து தன் வலிமை அப்படின்னா என்னோட வலிமை எப்படி இருக்கு, அந்த செயல். ஓகேவா, நீங்க படிக்கிறீங்க அப்படின்னு எடுத்துப்போம், அந்த படிக்கிறதோட வலிமை எப்படி படிக்கிறீங்க, எவ்வளவு நேரம் படிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. அடுத்து தன் வலிமை, என்னோட வலிமை எப்படி இருக்கு, எனக்கு ஆப்போசிட்டா படிக்கிறான்ல அவனோட வலிமை எப்படி இருக்கு, அவன் 2 மணி நேரம் படிக்கிறான், 1 hour தான் படிக்கிறேன், அப்ப யாரோட வலிமை எந்த அளவுக்கு இருக்கு. அடுத்து பகைவன் வலிமை, அது என்னது, உன்னோட ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய என்னோட வலிமை, அவன் எந்த அளவுக்கு படிக்கிறான், உன்னோட டாப்பர் ஃப்ரெண்ட் எப்படிலாம் படிக்கிறான், எப்படிலாம் படிச்சு அந்த மார்க் எடுக்கிறான் அப்படின்றது. அடுத்து துணையாளர் வலிமை. ஓகேவா, அவங்க கூட இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, எந்த அளவுக்கு படிக்கிறான். அப்ப இந்த வலிமையை தான் சொல்றாங்க அப்படின்னா சீர்தூக்கி ஆராய வேண்டிய வலிமைகள் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா, எப்படி உங்களுக்கு 2 மார்க் கொடுக்க போறாங்க அப்படின்றது புரியுதா. இந்த 4 பாயிண்ட் இருந்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. அப்ப என்னென்ன இருக்குன்னு பாருங்க. செயலின் வலிமை, தன் வலிமை, பகைவன் வலிமை, துணையாளர் வலிமை. ஓகேவா, செயலின் வலிமை, தன் வலிமை, பகைவன் வலிமை, துணையாளர் வலிமை. இந்த வலிமையெல்லாம் இருந்தால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. சரிங்களா, சார் எனக்கு ஒரே வலிமை தான் சார் தெரியும், அஜித் நடிச்ச வந்து வலிமை படம் அது மட்டும் தான் சார் தெரியும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா மார்க் கிடைக்காது. ஓகேவா, அதனால இந்த வலிமையெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, முக்கியமான ஒரு 4 பாயிண்ட் இது எழுதினா மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு 2 மார்க் அப்படின்றது கிடைக்கும். சரிங்களா, ஓகே, அடுத்த கேள்வி போலாமா. ஓகே, பாருங்களேன். இங்கே 50 ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை என்ன சொல்கிறார்கள், என்ன சொல்கிறவர்கள் யார், எண்ணுபவர்கள் யார் அப்படின்னு கேட்டுறாங்க. பாருங்க, என்ன சொல்கிறவர்கள் யார் அப்படின்னா ஆசிரியர்கள், எண்ணுபவர்கள் யார் அப்படின்னா மாணவர்கள். அவ்வளவுதான் சார். 2 மார்க் கொடுப்பாங்களா சார், ஆமா 2 மார்க்கு. அவ்வளவுதான், டக்குன்னு வந்து இந்த 2 பாயிண்ட் கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கு. ஓகேவா, என்ன சொல்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள். ஓகேவா, அது 2 மட்டும் எழுத போறீங்க. எண்ணுபவர்கள் யாரு, என்ன சொல்கிறவர்கள் யாரு. ஓகேவா, இந்த 2 பாயிண்ட் எழுத போறீங்க. இந்த 2 பாயிண்ட் எழுதுனா என்ன பண்றாங்க, இதுக்கு 1 மார்க், இதுக்கு 1 மார்க், ஸோ டோட்டலா என்ன பண்றாங்க 2 மார்க் அப்படின்றது கொடுக்குறாங்க. அசால்ட்டா ஈஸியா சப்ப மேட்ரு சால்ட் வாட்டரா என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 மார்க் அப்படின்றது ஈஸியா வாங்கலாம். ஓகேவா, அப்ப எப்படி கொஸ்டின் கேட்டாலும் எப்படி ஆன்சர் பண்ணா 2 மார்க் எடுக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு இது மூலமா தெரிய வரும். ஓகேவா,
அப்ப என்ன பண்றாங்க, எந்தெந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் எழுதணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? புரியுதா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதாப்பா? புரிஞ்சுதா? பாருங்க. அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தோம் அப்படின்னா ரசூல் கம்சதேவ் கொஸ்டின் பார்த்தோம். தன் இனத்தையும் மொழியும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம், கூடில்லாத பறவை அப்படின்னு சொன்னாரு. அது ரசூல் கம்சதேவோட பார்வை. இந்த பாயிண்ட்ஸ் எழுதினீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அடுத்து சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது செயலோட வலிமை, தன் வலிமை, பகைவனோட வலிமை, துணையாளரோட வலிமை. இந்த 4 பாயிண்ட்ஸ் எழுதினீங்க அப்படின்னா அடுத்து ஒரு 2 மார்க் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அடுத்து 17வது கேள்வி, என்ன சொல்கிறவர்கள் யாரு, எண்ணுபவர்கள் யாரு அப்படின்றது எழுதினீங்க அப்படின்னா அடுத்து ஒரு 2 மார்க் அப்படின்றது கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஆசிரியர்கள் மாணவர்கள், இது யாருக்காச்சும் தெரியாதா? ஆசிரியர் மாணவர், அவ்வளவுதான். சப்ப மேட்ரு, சால்ட் வாட்ரு, 2 மார்க் ஈஸியா எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? அப்ப என்ன சொல்கிறவர்கள் யாரு, எண்ணுபவர்கள் யாரு அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா 2 மார்க் அப்படின்றது ஈஸியா வாங்கலாம். அடுத்து செந்தூக்கு அப்படின்றத பாருங்க. அடுத்த கேள்வி என்னன்னு பாருங்களேன். அடுத்து செந்தூக்கு விளக்கம் தருக அப்படின்னு கேட்டுறாங்க. செந்தூக்கு அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் தாங்கப்பா, செந்தூக்கை பத்தி கொஞ்சம் எழுதுங்கப்பா அப்படின்னு கேட்கறாங்க. செந்தூக்கை பத்தி என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம விளக்கம் எழுத போறோம். பார்க்கலாமா? பாருங்க. செந்தூக்கு என்பது வஞ்சிப்பாவின் இறுதியடி போன்றோ ஆசிரிய வடியின் இறுதி போன்றோ அமையும். அவ்வளவுதான். செந்தூக்கு அப்படின்றது ஒன்றும் கிடையாது, வஞ்சிப்பாவோட இறுதி அடி போன்று இருக்கும். வஞ்சிப்பாவோட இறுதி கடைசி அடி இருக்குல்ல, அதுதான் இறுதி அடி அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரியோ அப்படி இல்லை அப்படின்னா ஆசிரிய வடியோட இறுதி போன்றோ அமையும். அவ்வளவுதான் செந்தூக்கு. 2 வார்த்தை தான் தெரிய போகுது, வஞ்சிப்பா ஆசிரியப்பா. ஒண்ணு வஞ்சிப்பாவோட இறுதி அடி மாதிரி இருக்கும், இல்ல ஆசிரியப்பாவோட இறுதி அடி மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். சப்ப மேட்ரு சால்ட் வாட்ரு. அசால்ட்டா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 2 மார்க் அப்படின்றது வாங்கிருக்கலாம். கரெக்டா? அசால்ட்டா என்ன பண்ணிருக்கலாம், 2 மார்க் அப்படின்றது வாங்கிருக்கலாம். கரெக்டா? ஈஸியா என்ன பண்ணிருக்கலாம், 2 மார்க் 2 மார்க்கு அசால்ட்டா வாங்கிருக்கலாம். கரெக்டா? இந்த 2 வார்த்தை தெரிஞ்சா போதும். ஒன்னு வஞ்சிப்பா, இன்னொன்னு என்னது ஆசிரிய வடி. ஓகேவா? வஞ்சிப்பாவோட கடைசி அடியை போன்றோ அப்படி இல்லை அப்படின்னா ஆசிரிய வடியோட இறுதி அடி போன்றோ அமையறதான் என்ன அப்படின்னா செந்தூக்கு. அதுதான் என்ன சொல்றாங்க, செந்தூக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பார்த்த ஒரு 4 கொஸ்டினுமே ரொம்ப ஒரு ஈஸியான கொஸ்டின், ஈஸியா எழுதக்கூடிய வினா. ஆனா என்ன பண்றோம் அப்படின்னா இதை கூட நம்ம படிக்க மாட்டோம், மார்க் அப்படின்றது நமக்கு கிடைக்க மாட்டுது. ஓகேவா? இந்த மாதிரி இல்லாம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ஈஸியா எடுக்கக்கூடிய ஒரு மார்க் எடுக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்றத இந்த 2 மார்க் அப்படின்றது. ஜஸ்ட் 2 பாயிண்ட் இருந்தா போதும். ஓகேவா? இந்த மாதிரி பக்கமா எழுதணும் அப்படின்றது அவசியம் இல்லை. 4 பாயிண்ட் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க் கிடைக்கும். அதுவும் வந்து என்னது லென்த்தாலாம் எழுதல, ஒரு குறிப்பிட்ட வேர்டை மட்டும் தான் எழுதுறீங்க. தன் வலிமை, பகைவன் வலிமை, அடுத்து என்னது, அடுத்து வந்து செயலின் வலிமை. இந்த மாதிரி வந்து ஒரு கீ பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எழுத போறீங்க. அதுக்கு 2 மார்க் அப்படின்றது கொடுக்க போறாங்க. இதே மாதிரி கதை அடிச்சா மார்க் கொடுப்பாங்களா சார்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் அப்படின்றது ரியலா காமிச்சாச்சு. ஓகேவா? எப்படி திருத்துவாங்க அளவுக்கு நான் சொல்லிட்டேன். இப்படிதான் எக்ஸாம் திருத்த போறாங்க. அதனால இது நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப எப்படி திருத்துறாங்கன்னு பாருங்க. ரசூல் கம்சதேவ பார்வை பார்த்தோம். சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள். சார் இதை எழுதணுமா சார்னா கண்டிப்பா எழுதணும். ரசூல் கம்சதேவ பார்வை அதை பத்தி என்ன சொல்றாங்க, சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள் என்ன, அதை பத்தி எழுதணும். என்ன சொல்கிறவர்கள் யாரு, என்னவர்கள் யாரு, செந்தூக்கு என்றால் என்ன, செந்தூக்கு. அப்ப கொஷினை என்ன பண்ணணும், ஆன்சரா மாத்தணும். அப்ப இப்படி ஆன்சரா மாத்தினாதான் இந்த பாயிண்ட்ல இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அப்ப செந்தூக்கு என்றால் என்ன அப்படின்னா எடுத்த உடனே நம்ம கூடாது செந்தூக்கு என்பது வஞ்சிப்பாவின் இறுதி போன்றோ ஆசிரியரின் இறுதி போன்றோ அமையும். அது மட்டும் எழுதுனா ஸ்கோர் கிடைக்காது. என்ன பண்ணணும், செந்தூக்கு அப்படின்னு செந்தூக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட எக்ஸ்பிளனேஷன் எழுதணும். அடுத்து என்னது, சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள் யாவை அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் டேரக்டா நம்ம கூடாது செயலின் வலிமை தன் வலிமை அப்படின்னு எழுதக்கூடாது. ஆனா இதுக்கு தான் மார்க்கு பிரசன்டேஷனா இருக்கணும். அந்த கொஸ்டின் பார்த்த உடனே தெரியணும் அப்படின்னா இந்த பாயிண்ட் அப்படின்றது எழுதிருக்கணும். ஓகேவா? அவங்க போயிட்டு கொஸ்டின் பேப்பரை பார்க்க கூடாது. ஓகேவா? உங்களோட பார்த்த உடனே ஓகே இந்த கொஸ்டின் தான் எழுதிருக்காங்க, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதிருக்காங்க அப்படின்றத பார்த்த உடனே பண்ணணும், டிக் பண்ணி டக்கு டக்குன்னு ஆன்சர் போடணும். ஓகேவா? மார்க் அப்படின்றது உங்களுக்கு கொடுக்கணும். அதனால இந்த பாயிண்ட்ஸ் அப்படின்றத நீங்க கரெக்டா ஸ்பெசிஃபிக்கா என்ன பண்ணணும், எழுதிருக்கணும். பாருங்க, சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள் அப்படின்றத போட்டுட்டு ஒரு பாயிண்ட் நீங்க எழுதிருக்கணும். புரியுதா? எப்படி எழுதணும் அப்படின்றது உங்களுக்கு கிளியர் ஆகுதா? இப்படி எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்கோர் அப்படின்றது கிடைக்கும். வரக்கூடிய ரிவிஷன் எக்ஸாம்ல எல்லாரும் இன்டர்னல் மார்க்கோட சேர்த்து என்ன பண்ணணும், 95 90 அந்த மார்க் எடுத்தாதான் உங்களால் பப்ளிக் எக்ஸாமில் அட்லீஸ்ட் 95 96 அப்படின்றது எடுக்க முடியும். ஓகேவா? இங்கே என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அது ஒரு 5 மார்க் 6 மார்க் அப்படின்றது அதிகமாக எடுப்பீங்க. அதே மாதிரி இப்போவே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா எப்படி கேட்குறாங்க, இதுக்கப்புறம் இது வரையும் படிக்கல சார், இது வரையும் கதை அடிச்சு தான் சார் வந்தேன், எனது தெரியாதனமா எங்கள் மிஸ் வந்து மார்க்லாம் போட்டிருந்தாங்க சார் அப்படின்னா இது இப்பயே மறந்துரு. ஓகேவா? ஏன் அப்படின்னா உங்கள் டீச்சர்ஸ் வந்து திருத்த போகிறது இல்லை பப்ளிக் எக்ஸாம். கரெக்டா? உங்கள் டீச்சர்ஸ் என்ன பண்ண போகிறது இல்லை, பப்ளிக் எக்ஸாமை திருத்த போகிறது இல்லை. கரெக்டா? அதனால் என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதனால இந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ் வச்சு தான் திருத்துவாங்க. இதுக்கப்புறம் போயிட்டு 11th பப்ளிக்ல என்ன பண்ண முடியாது, கதை அப்படின்றது அடிக்க முடியாது. அப்போ இந்த கீ பாயிண்ட்ஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அதனால இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து நீங்க என்ன பண்ணணும், படிச்சுட்டு போகணும். இது வரையும் படிக்கல சார் அப்படின்னா சிம்பிளாக தான் இருக்கு, 2 பாயிண்ட் தான் இருக்கு. ஓகேவா? இதை படிக்க முடியாதான்னு, இதை படிச்சு உங்களால் எழுத முடியாதான்னு, ஈஸியா 2 மார்க் அப்படின்றது வாங்கலாம். அசால்ட்டா இறங்கக்கூடிய ஒரு பகுதி. ஓகேவா? அழகா ஒரு 4 கொஸ்டின் ஈஸியா எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா?
புரியுதா? எப்படி கொஸ்டின் எழுதணும் அப்படின்றது கிளியர் ஆகுதா? எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றது புரியுதா உங்களுக்கு? அடுத்த கேள்வி போலாமா? ஓகே, அடுத்த கேள்வி போலாம். அடுத்து பாருங்க, அடுத்து எவையேனும் 2 வினாக்களுக்கு விடையளிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு 4 மார்க் அசால்ட்டா வாங்கக்கூடிய ஒரு பகுதி. பார்க்கலாமா? ஒரு 3 கொஸ்டின் கொடுக்குறாங்க, அதுக்கு 2 மார்க் அப்படின்னு 2 கொஸ்டின் எழுதுனீங்க அப்படின்னா 4 மார்க் அப்படின்றது எடுக்கலாம். அதில் ஒரு கொஸ்டினை சாய்ஸ்ல விடலாம். ஓகேவா? எப்படி வந்து என்னென்ன கொஸ்டினுக்கு என்னென்ன ஆன்சர் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? என்னென்ன கொஸ்டினுக்கு என்னென்ன ஆன்சர் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? பாருங்க, தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறு குறிப்பு வரைக அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டோட மாநில மரம் எது, அதை பத்தி கொஞ்சம் சிறு குறிப்பு வரைங்கப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, தமிழ்நாட்டோட மாநில மரம் எது அப்படின்னா பனைமரம். தமிழ்நாட்டோட மாநில மரம் எது அப்படின்னா பனைமரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரியுதா பாருங்க, தமிழ்நாட்டோட மாநில மரம் எது அப்படின்னா நம்ம பனைமரம். இது நமக்கு நார்மலா தெரிஞ்ச ஒன்று. நம்மளோட தமிழ்நாட்டோட மாநில மரம் எது அப்படின்னா பனைமரம். சாரி, இது வரையும் தரல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியுமா அப்படின்னா தெரியாது. எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியாது. ஓகேவா? அப்ப தமிழ்நாட்டின் மாநில மரம் எது அப்படின்னா பனைமரம். அடுத்து ஏழைகளின் கற்ப விருட்சகம் எதுன்னு சொல்றாங்க? நம்ம பனை மரத்தை தான் ஏழைகளோட கற்பக விருட்சகம் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க, அந்த பனை மரத்தில் இருக்கக்கூடிய நுங்க வித்துலாம் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏழைகளோட கற்பக விருட்சகம் எதை சொல்றாங்க அப்படின்னா பனை மரத்தை சொல்றாங்க. அடுத்து சிறந்த காற்று தடுப்பான். அந்த பனை மரம் என்ன பண்ணுது அப்படின்னா காத்து அடிக்குது அப்படின்னா அதை தடுக்குது. என்னது தடுத்து என்ன பண்ணுது, அதை வயலுக்கு தேவையான நைட்ரஜன் தேவையான அந்த சக்தியை வந்து கொடுக்குது. அப்ப சிறந்த காற்று தடுப்பான். நிலத்தடி நீரை சேமித்து வைக்கும் பண்புடையது. என்ன பண்ணுது அப்படின்னா நிலத்தடி நீர். ஓகேவா? என்ன பண்ணுவோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு இடத்துல தண்ணி இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது தண்ணி கீழே போயிடும். ஓகேவா? அதை தடுக்குது. எப்படி சார் அதை தடுக்கும் அப்படின்னா, இந்த பனை மரம் இருக்குல்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதோட வேர் அப்படின்றது ரொம்ப தூரம் போகும். ஓகேவா? இங்க தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க, தண்ணியெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த வேர்கள் வந்து பிடிச்சி வச்சுக்கும். ஓகேவா? அது மூலயமா நிலத்தடி நீரை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பனைமரம் அப்படின்றது பாதுகாக்குது. ஓகே, அடுத்து பனை வளர அதிக தண்ணீர் தேவையில்லை. கரெக்ட். ஓகேவா? பனைமரம் எங்கேயாச்சும் பனை மரத்துக்கு யாராச்சும் தண்ணி ஊற்றி பார்த்துருக்கீங்களா? அப்பப்போ மழை பெய்யுறது அந்த தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. அந்த மரம் அது என்ன பண்ணுது, அழகா ஒரு நுங்கு கொடுக்கும். ஓகேவா? அது மாதிரி பனை மரத்துக்கு அதிக தண்ணி அப்படின்றது தேவைப்படுறது இல்லை. நுங்கு பதநீர் கிடைக்கின்றன. அது என்ன கிடைக்கும்? நுங்கு கிடைக்கும். யாருக்கெல்லாம் நுங்கு பிடிக்கும்? ஓகேவா? எனக்குலாம் ஒரு மோஸ்ட் ஃபேவரட் எது கேட்டிங்க அப்படின்னா நுங்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்கும். ஓகேவா? அதனால நுங்கு அதில் பார்த்தீங்க அப்படின்னா பதநீர் அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா? நல்லா வந்து ஒரு துவக்கிற மாதிரியும் ஒரு இனிக்கிற மாதிரியும் இருக்கும். யாருக்காச்சும் நிறைய சாப்பிட்டது இல்லை, இது வரையும் நான் சாப்பிட்டதே இல்லை சார் அப்படின்னா எங்கேயாச்சும் போனீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க, உடம்புக்கும் நல்லது. ஓகேவா? அடுத்து மதிப்பு கூட்டு பொருட்கள் கருப்பட்டி பனக்கற்கண்டு அப்படின்றது இந்த பனை மரத்துலேருந்து எடுக்கிறாங்க. அப்போ ஒரே ஒரு பனை மரத்துலேருந்து எவ்வளோ விஷயம் கிடைக்குது அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. நிறைய வந்து நமக்கு பொருட்கள் அப்படின்றது கிடைக்குது. அதனால தான் நம்மளோட தமிழ்நாட்டோட மாநில மரம் வந்து பனை மரத்தை நம்ம வச்சிருக்கோம், சும்மா வந்து வச்சுக்கல. ரைட்டா? ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டோட மாநில மரம் என்ன அப்படின்றது பார்த்துருந்தோம். கரெக்டா? தமிழ்நாட்டோட மாநில மரம் அப்படின்றது பார்த்துருந்தோம். தமிழ்நாட்டோட மாநில மரம் எது அப்படின்னா பனை மரம் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. ஏழைகளோட கற்பக விருட்சகம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏழைகளோட கற்பக விருட்சகம் அப்படின்னு சொல்றாங்க. அது அடுத்து என்ன அப்படின்னா சிறந்த காற்று தடுப்பான். ஓகேவா? காற்று வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பனை மரம் அப்படின்றது தடுத்து நிப்பாட்டுது. அது மட்டும் இல்லாமல் நிலத்தடி நீரை சேமித்து வைக்கும் பண்புடையது. இப்போ வந்து நம்மளோட நிலத்தடிக்கு கீழே நிறைய தண்ணி இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அந்த தண்ணி என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பனை மரங்கள் நல்லா வந்து பிடிச்சி வச்சுக்குது. எதுவும் வந்து விட்டுறாத மாதிரி பிடிச்சி வச்சுக்குது. அது எப்படி பிடிச்சி வச்சுக்குது அப்படின்னா அதோட வேர்கள் இருக்குல்ல, அந்த வேர்கள் மூலயமா, அந்த வேர்கள் அப்படின்றது ரொம்ப நீண்ட தூரம் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா அதோட வேர்கள் அப்படின்றது போகும். அது மூலயமா அந்த தண்ணி என்ன பண்ணுது அப்படின்னா அது கிராப் பண்ணி பிடிச்சி வச்சுக்குது. அடுத்து பனை வளர அதிக தண்ணீர் தேவையில்லை. அந்த பனை மரம் வளர்றதுக்கு அதிக தண்ணீர் அப்படின்றது தேவையே கிடையாது. நுங்கு பதநீர் அதில் கிடைக்குது. அடுத்து என்ன கிடைக்குது அப்படின்னா அதில் நுங்கு பதநீர் அப்படின்றது கிடைக்குது. அதில் கிடைக்கக்கூடிய மதிப்பு கூட்டு பொருட்கள் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கருப்பட்டி, அடுத்து பனக்கற்கண்டு, இதெல்லாம் நமக்கு கிடைக்குது. சார் இத்தனை பாயிண்ட் எழுதுனா தான் எனக்கு 2 மார்க் கொடுப்பாங்களா அப்படின்னா தேவையில்லை. சரியா? 3, 4, 5, 6, 7 பாயிண்ட் இருக்கு. ஆனா ஏதாச்சும் ஒரு 4 பாயிண்ட் எழுதிருந்தீங்க அப்படின்னா போதும். ஓகேவா? 4 பாயிண்ட் எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க். ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்ம எளிமையா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினா தான் இருக்கு. ஓகேவா? பனை மரம் இருக்கு, நிலத்தடி நீரை பாதுகாக்குது, அதுல மதிப்பு கூட்டு பொருளா பனங்கற்கண்டு கிடைக்குது, அப்புறம் என்ன இருக்கு, கருப்பட்டி கிடைக்குது, அப்புறம் என்ன கிடைக்குது அப்படின்னா அதுல பதநீர் கிடைக்குது, அடுத்து நுங்கு கிடைக்குது, அடுத்து நம்மளோட தமிழ்நாட்டோட மாநில மரமா இருக்கு, இது கற்பக விருட்சமா இருக்கு. இந்த மாதிரி வந்து ஜஸ்ட் போற புக்கில் அடிச்சு விட்டீங்க அப்படின்னா 2 மார்க். அடிச்சு விடுறது அப்படின்னா கதையில படிச்சதை எழுதி விடுறது. ஓகேவா? ஓகே, அதுக்கடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா நாட்டுப்புறங்களில் பட்டியலும் சிறந்து விளங்குவதாக தாகூர் எவற்றை கூறுகிறார். ஓகேவா? ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. சரிங்களா? தாகூர் வந்து எதெல்லாம் கூறுறாரு, நாட்டுப்புறத்திலையும் பட்டினத்திலையும் சிறந்து விளங்குவதா தாகூர் எதெல்லாம் சொல்றாரு அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி.
கேட்குறப்போ உங்களுக்கு எழுத தெரியணும். சரிங்களா? இது தெரியாமல் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா முடிச்சுட்டு உட்காந்துருக்க கூடாது. ஓகேவா? அப்போ நாட்டுப்புறத்திலையும் பட்டத்திலையும் சிறந்து விளங்குவதா தாகூர் எதை சொல்றாரு அப்படின்னு பார்க்க போறோம். நாட்டுப்புறத்தில் எல்லாவற்றையும் விளங்கவல்ல இயற்கையே சிறந்து விளங்குகிறது. நாட்டுப்புறத்துல எல்லாவற்றையும் விளங்கவல்ல, எல்லாத்தையும் விளங்கக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு அப்படின்னா அந்த கிராமப்புறம் அப்படின்றது சிறந்து விளங்குது. அது வந்து இயற்கை தான் என்ன பண்ணுது அப்படின்னா சிறந்து விளங்குது. பட்டினத்தில் மனித சமுதாயம் தான் மிக முக்கியமானதாக தலைநோக்கி நிற்கிறது. பட்டினத்துல எது வந்து தலைநோக்கி நிற்குது அப்படின்னா என்னது? சமுதாயம், மனித சமுதாயம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா பட்டினத்துல, அதாவது சிட்டியில வந்து தலை தூங்கிது. ஆனா கிராமத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் விளங்கவல்ல இயற்கை. ஓகேவா? கிராமத்து சைடு போனோம் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா என்னது நல்ல காத்து, அந்த மாதிரி வந்து அந்த ஆடுல வர மாதிரி. ஓகேவா? நாங்கள் வந்து அந்த பசுமாட்டுக்கு எப்பயுமே வந்து சாப்பாடு கொடுக்க மாட்டோம். வந்து என்ன பண்ணுவோம், வீட்டில் ஒருத்தவங்க அனுப்போம் அப்படின்ற மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா நல்ல வந்து இனிமையான காற்று, பச்சை பசையல்னு இருக்கக்கூடிய எல்லா இடமும் அப்படியே பார்க்கும்போது அப்படியே வந்து நிம்மதியாக அப்படியே படுத்து தூங்கலாமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? நான் வயல் சைடெலாம் போனேன் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், நல்லா வந்து கொஞ்ச நேரம் வந்து அந்த அந்த படுகை சீல போய் உட்காந்துப்போம், கொஞ்ச நேரம் வந்து அப்படியே படுத்துட்டு ஃபோன் ஓடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகேவா? கிராமத்து சைடில் இருந்தவங்களுக்குலாம் தெரியும். ஓகேவா? அதான் நாட்டுப்புறத்திலும் பட்டினத்திலும் சிறந்து விளங்குவான எது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நாட்டுப்புறத்தில் சிறந்து விளங்குறது எது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இயற்கை தான் சிறந்து விளங்குது. அதே பட்டினத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எது சிறந்து விளங்குது அப்படின்னா அங்கே மனித சமுதாயம் தான் ஓங்கி இருக்கு, மனித சமுதாயம் தான் மிக முக்கியமானதாக தலை நோக்கி நிற்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு மார்க், இதுக்கு ஒரு மார்க் சேர்த்து உங்களுக்கு 2 மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. நான் ஒரு கொஷனுக்கும் எப்படி உங்களுக்கு மார்க் ஸ்பிட் அப் பண்ணுறாங்க வரையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? புரியுதான்னு பாருங்க. இந்த பாயிண்ட் புரியுதா? நாட்டுப்புறத்திலையும் பட்டினத்திலையும் சிறந்து விளங்குவன எது அப்படின்னு கேட்குறாங்க. நாட்டுப்புறத்திலையும் பட்டினத்திலையும் எது சிறந்து விளங்குது அப்படின்னா நாட்டுப்புறத்தில் இயற்கை தான் சிறந்து விளங்குது, பட்டினத்தில் மனித சமுதாயம் தான் சிறந்து விளங்குது. இந்த 2 பாயிண்ட் உங்களுக்கு தெளிவாக தெரியணும். சரிங்களா? புரியுதான்னு பாருங்க. நாட்டுப்புறத்திலையும் பட்டினத்திலையும் சிறந்து விளங்குவன எது? நாட்டுப்புறத்திலையும் எல்லாவற்றையும் விளங்கவல்ல இயற்கையே சிறந்து விளங்குது. பட்டினத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மனித சமுதாயம் தான் முக்கியமானதாக தலை நோக்கி நிற்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அழகா வந்து 2 மார்க் அப்படின்றது ஈஸியாக வாங்கலாம். சரிங்களா? அடுத்த கேள்வி போகலாமா? அடுத்த கேள்வி பாருங்க. இந்திய கட்டிடக்கலையின் 3 வகைகள் யாவை? ஓகேவா? 3 வகைகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். 3 பாயிண்ட் 2 மார்க். ஓகேவா? டைம் சேவ் ஆகக்கூடிய ஒரு கொஷின். சில டைம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஷின்ஸை நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேவா? மார்க் வேணும் அப்படின்னா டைம் சேவ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய 21வது கொஷின் என்ன பண்ணணும், நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேவா? பாருங்க 21வது கேள்வி பாருங்க. இந்திய கட்டிடக்கலையின் 3 வகைகள். எத்தனை வகைகள் இருக்கு அப்படின்னா 3 வகைகள் இருக்கு. அது என்னன்னு அப்படின்னு பாருங்களேன். நாகரம், வேசரம், திராவிடம். அவ்வளவுதான். திராவிட கலையில இந்திய கட்டிடக்கலையில் இருக்கக்கூடிய 3 முக்கியமான வகைகள், பாணிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்திய கட்டிடக்கலையில் இருக்கக்கூடிய முக்கியமான 3 வகைகள். அந்த கலை அப்படின்னு சொல்லும்போது அது ஓவிய கலையா இருக்கலாம், இல்லை வந்து சிற்ப கலையா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கலைகள் அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நாகரம், ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னது நாகரம், அதுக்கடுத்து வேசரம், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது வேசரம், அதுக்கடுத்து இருக்கக்கூடியது திராவிடம். ஓகேவா? நாகரம், வேசரம், திராவிடம். நாகரம், தேவரம், வேசரம். ஓகேவா? நாகரம், வேசரம், திராவிடம். ஓகேவா? இந்த 3 எழுதுனீங்க அப்படின்னா 2 மார்க். சார் இது 3 எழுதுனா 2 மார்க் போடுவாங்களா சார் அப்படின்னா கண்டிப்பாக போடுவாங்க. ரைட்டா? ஏன்? இதான் உங்களோட ஆன்சர் கீ ஷீட்டில் இருக்கக்கூடியது. இந்த 3 பாயிண்ட் உங்களோட ஆன்சர் ஷீட்டில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. இருந்தால் 2 மார்க் கொடுப்பாங்க. நீங்கள் என்னதான் கதை அடித்து ஒரு பேஜ் எழுதினாலும் அதில் இந்த 3 பாயிண்ட் இருந்தால் 2 மார்க் கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா மார்க் அப்படின்றது கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? அப்போ எப்படி எழுதினாலும் என்ன பண்ணுறாங்க, அந்த கீ பாயிண்ட்ஸ் இருக்கா அதை தான் செக் பண்ணுறாங்க. அதனால் இந்த பாயிண்ட்லாம் இருக்கா அப்படின்றத பார்க்கும்போது உங்களுக்கு தெரியணும் எதுக்கெல்லாம் வந்து ஆன்சர் கொடுக்குறாங்க, எதுக்கெல்லாம் எவ்வளோ மார்க் கொடுக்குறாங்க, எப்படி எழுதணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அதை வச்சு தான் உங்களுக்கு மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. புரியுதா? அப்போ இந்திய கட்டிடங்களின் 3 வகைகள் என்னென்ன அப்படின்னு பாருங்க. நாகரம், வேசரம், திராவிடம் அப்படின்ற 3 பாயிண்ட் இருக்கு. ஓகேவா? அடுத்து 20வது கேள்வி பாருங்களேன். நாட்டுப்புறத்தில் எல்லாவற்றையும் விழுங்கவல்லது. ஓகே, விழுங்கவல்லனா எல்லாத்தையும். ஓகேவா? எல்லாத்தையும் விழுங்கவல்ல அப்படின்னா எல்லாத்தையும் வந்து அமைக்கிற மாதிரி விழுங்கவல்ல இயற்கையே சிறந்து விளங்குது. இயற்கை தான் வந்து நல்லா சிறந்து விளங்குது. பட்டணத்தில் மனித சமுதாயம் தான், பட்டணத்தில் மனித சமுதாயம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா முக்கியமானதா தலை தூக்கி நிற்கிது அப்படின்னு சொல்றாங்க. பட்டணத்தில் எது வந்து தலை நோக்கி நிற்கிது அப்படின்னா மனித சமுதாயம் தான் தலை நோக்கி நிற்கிது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் புரியுதான்னு பாருங்க. நாட்டுப்புறத்துல எது சிறந்து விளங்குது, இந்திய கட்டிடக்கலையில முக்கியமான இருக்கக்கூடிய 3 கலைகள் என்ன அப்படின்றத பார்த்துருக்கோம். ஓகேவா? நாட்டுப்புறத்துல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை தான் தலை நோக்கி நிற்கிது. அடுத்து பட்டினத்துல பார்த்தீங்க அப்படின்னா மனித சமுதாயம் தலை நோக்கி நிற்கிது. அவ்வளவுதான், இந்த 2 பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து கட்டிடக்கலைக்கு வந்தீங்க அப்படின்னா நாகரம், வேசரம், திராவிடம். அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம், 3 மார்க் அப்படின்றது அசால்ட்டா எடுக்கலாம். சரியா? அடுத்து பாருங்க, அடுத்து 2 மார்க் கொஸ்டின், 7 2 மார்க் கொஸ்டின், 14 மார்க் அப்படின்றது கிடைக்கும். எத்தனை மார்க் கிடைக்கும்? 14 மார்க் அப்படின்றது கிடைக்கும். ஈஸியா ஒரு வினா, ஈஸியா என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களால ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு வினா. சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர்னு சொல்லக்கூடிய
அப்படி ஒரு வினாக்கள். ஓகேவா, பார்த்த உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பாருங்க, உயிரீறு மெய்யீறு பற்றி எடுத்துக்காட்டுடன் விளக்குக அப்படின்னு கேட்டுறாங்க. உயிரீறுனா என்ன, மெய்யீறுனா என்ன அப்படின்றத சொல்லிருக்காங்க, புணர்ச்சியில சொல்லியிருக்காங்க. ஓகேவா, எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கும். ஏதாச்சும் இருக்கக்கூடிய ஒரு 7 வினாக்களுக்கு மட்டும் நம்ம விடையளிக்க போறோம். ஓகேவா, உயிரீறு மெய்யீறு பத்தி எடுத்துக்காட்டுடன் நம்ம எழுத போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, உயிரீறு. ஃபர்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா உயிரீறு, அதை பத்தி தான் பார்க்க போறோம். நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெனில் அது உயிர். நிலைமொழியோட இறுதி எழுத்து அது உயிரெழுத்தா இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்றாங்க, அது உயிரீறுன்னு சொல்றாங்க. பாருங்க, மணி மாலை. இப்போ எப்படி பிரிக்கலாம், இன்னு பிளஸ் ஈன்னு பிரிக்கலாமா? கடைசி எழுத்து என்னவா இருக்கு, உயிரெழுத்தா இருக்கா? அப்ப உயிரெழுத்தா இருந்துச்சுன்னா என்னது, அதை உயிரீறு. மணி பிளஸ் மாலை மணி மாலை. என்னது புரியுதா? மணி பிளஸ் அப்படின்றத பிரிக்கிறோம், அதுல நீய பிரிக்கிறோம். நீய பிரிக்கும் போது இன் பிளஸ் ஈன்னு கிடைக்குது. இப்ப கடைசி எழுத்து உயிரெழுத்தா இருக்கு, அதனால அது உயிரீறு. அவ்வளவுதான், சிம்பிள். அப்ப நிலைமொழியோட இறுதி எழுத்து உயிரெழுத்தா இருக்கு அப்படின்னா அது என்னது, அது உயிரெழுத்து, அது உயிரீறு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மணி பிளஸ் மாலை இஸ் ஈக்குவல் டு மணி மாலை. அதுக்கு அடுத்து பாருங்க, மெய்யீறு. நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யாக இருந்தால் அது மெய்யீறு. மெய் எழுத்தா இருந்துச்சுன்னா அது மெய்யீறு. அவ்வளவுதான். இப்ப பாருங்க, பொன்வண்டு அப்படின்றதுல இறுதி எழுத்து என்னவா இருக்கு, நிலைமொழி அப்படின்றது இதை, வருமொழி அப்படின்றது இது. அப்ப நிலைமொழியோட இறுதி எழுத்து அப்படின்றது இன்னா இருக்கு. அப்ப இன்னும் என்னது, இது வந்து ஒரு மெய்யெழுத்து. மெய்யெழுத்தா இருக்கிறதுனால மெய்யீறு. அவ்வளவுதான். சார் இதுவா சார் புணர்ச்சியில வருது? ஆமா, இதான் புணர்ச்சி. சார் இது தெரியாம உட்காந்துட்டு நான் புணர்ச்சி கஷ்டம் நினைச்சு படிக்காமே இருந்துட்டேன் சார் அப்படின்னா அவ்வளவுதான். உயிரெழுத்துல இருந்துச்சுன்னா உயிரீறு, மெய்யெழுத்துல இருந்துச்சு அப்படின்னா மெய்யீறு. அவ்வளவுதான். கொடுத்துருக்கக்கூடிய வார்த்தையை பார்க்குறோம். அந்த வார்த்தையில நிலைமொழியில கடைசி எழுத்து உயிரெழுத்துல முடிஞ்சுது அப்படின்னா அது உயிரீறு. நிலைமொழியில கடைசி எழுத்து மெய்யெழுத்துல முடிஞ்சுது அப்படின்னா அது மெய்யீறு. அவ்வளவுதான். இந்த பாயிண்ட் தெரிஞ்சது அப்படின்னா அசால்ட்டா ஈஸியா என்ன பண்ணலாம், 2 மார்க் அப்படின்றது வாங்கலாம். இதுக்கு ஒரு மார்க் உங்களுக்கு கொடுக்குறாங்க, இதுக்கு ஒரு மார்க் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக 2 மார்க். ஓகேவா சார், இலக்கண பாட்டிலேருந்து கேட்கக்கூடிய வினாக்கள் தான் சார் பயந்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா இப்படி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக 2 மார்க் அப்படின்னா தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கணும். புரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி கேட்டுறேன்னு பாருங்க. மொத்தம் 7 வினாக்களுக்கு இந்த இடத்துல நமக்கு விடையளிக்க சொல்லியிருக்காங்க. ரைட்டா? மொத்தம் நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா 7 வினாக்களுக்கு விடையளிக்க சொல்லியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டினா பார்த்தது 22வது கேள்வி, உயிரீறு மெய்யீறு என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உயிரீறு என்பது நிலைமொழியோட இறுதி எழுத்துல வரக்கூடிய எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிரீறு என்றும், நிலைமொழியோட இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது மெய்யீறு என்றும் குறிப்பிடுவார். அப்ப நிலைமொழியோட இறுதி எழுத்து உயிரெழுத்தா இருக்குது சார். நிலைமொழினா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடிய வார்த்தை, ஃபர்ஸ்ட் பிரிக்கக்கூடிய எழுத்துல இருக்கக்கூடிய அந்த வார்த்தை என்ன சொல்றாங்க, அதை பிரிச்சு பார்க்கணும். அதை பிரிச்சு பார்க்கும்போது அது இறுதியில உயிரெழுத்தா வந்துச்சு அப்படின்னா அது உயிரீறு, அதே மெய்யெழுத்தா வந்துச்சு அப்படின்னா அது மெய்யீறு. புரியுதான்னு பாருங்க. நிலைமொழியோட இறுதி எழுத்து உயிரெழுத்தா இருந்துச்சு அப்படின்னா சொல்றாங்க அதை உயிரீறு அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? புரியுதான்னு பாருங்க. நிலைமொழியோட இறுதி எழுத்து உயிரெழுத்தா இருந்துச்சுன்னா அது உயிரீறு. மண் பிளஸ் மாலை சாரி மணி பிளஸ் மாலை மணி மாலை. அப்ப நீயை பிரிக்கிறோம், இன்னு பிளஸ் ஈன்னு கிடைக்குது. அப்ப ஈ அப்படின்றது என்னது, அது வந்து உயிரெழுத்து. அப்ப சோ என்னது, அது உயிரீறு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மெய்யீறு பாருங்க. நிலைமொழியோட இறுதி எழுத்து மெய்யாக இருந்துச்சு அப்படின்னா அது மெய்யீறுன்னு சொல்றாங்க. பொன் பிளஸ் வண்டு பொன்வண்டு, பொன் பிளஸ் வண்டு பொன்வண்டு அப்படின்னு வருது. புரியுதா? நிலைமொழியோட இறுதி எழுத்து என்ன பண்ணுது, மெய்யா இருந்துச்சு அப்படின்னா அது மெய்யீறு. பொன் பிளஸ் வண்டு இஸ் ஈக்குவல் டு பொன்வண்டு அப்படின்னு இருக்கு. இப்ப பொருத்தமான சான்று இருப்பின் மதிப்பெண் வழங்கலாம். அப்ப சார் நான் இந்த எக்ஸாம்பிள் தான் எழுதணுமா சார் அப்படின்னா தேவையில்லை. நீங்க எந்த எக்ஸாம்பிள் வேணா எழுதிருக்கலாம், எந்த ஒரு சான்று எந்த ஒரு எடுத்துக்காட்டு வேணா எழுதிருக்கலாம். ஆனா கரெக்டான பாயிண்டா இருக்கணும். அந்த மாதிரி கரெக்டான பாயிண்ட் எழுதிருந்தீங்க மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் அப்படின்னு கொடுப்பாங்க. புரியுதான்னு பாருங்க. புரியுதா? எப்படி வந்து உங்களுக்கு மார்க் கொடுக்குறாங்க அப்படின்றது கிளியர் ஆகுதான்னு பாருங்க. அப்ப உயிரீறுனா என்ன, மெய்யீறுனா அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? புரிஞ்சுதா? அப்போ உயிரீறுனா என்ன, மெய்யீறுனா என்ன அப்படின்றது தெரியணும். உயிரீறு அப்படின்றது என்னது, நிலைமொழி அப்படின்றது இதுதான் நிலைமொழி. ஓகேவா? நிலைமொழியோட இறுதி எழுத்து உயிரெழுத்தா இருக்கணும். இங்க நிலைமொழியோட இறுதி எழுத்து மெய் எழுத்தா இருக்கணும். அப்ப உயிரெழுத்தா இருந்துச்சு அப்படின்னா அது உயிரீறு, மெய்யெழுத்தா இருந்துச்சுன்னா மெய்யீறு. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க. உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏதேனும் ஒன்றுக்கு பகுபது உறுப்பிலக்கணம் தருங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகுபது உறுப்பிலக்கணம் உங்களுக்கு தெரியணும். பகுபது உறுப்பிலக்கணம் தெரியணுமா சார் அப்படின்னா தெரியணும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பாருங்க, அலர்ந்துன்னு ஒரு எழுத்து இருக்கு, அடுத்து நெருங்கின அப்படின்னு ஒரு எழுத்து இருக்கு. ஓகேவா? சாரி, தொடர் இருக்கு. இதுக்கு வந்து என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா பகுபது உறுப்பிலக்கணம் அப்படின்றது பிரிக்க சொல்றாங்க. இதுக்கு வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பகுபது உறுப்புகள் தெரியணும். பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை, சாரியை, விகாரம்.
மொத்தம் 6 உறுப்புகள் இருக்கும். இதை என்ன சொல்றாங்க? பகுபத உறுப்புகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பகுபத உறுப்புகளை வச்சு தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா பகுபத உறுப்பிலக்கணம் அப்படின்றது நம்ம பிரிக்க போறோம். பாருங்களேன், ஃபர்ஸ்ட் பகுதி அப்படின்றதுக்கு எப்படி சொல்லிருக்கோம்னா தலை அப்படின்னு சொல்லியிருக்கோம். பகுதி அப்படின்றது தலை, விகுதி அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளோட கால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப பகுதி அப்படின்றது தலை, விகுதி அப்படின்றது கால். அப்ப பகுதியையும் விகுதியையும் இணைக்கக்கூடியது எது அப்படின்னா இடுப்பு. ஓகேவா? தலையும் கால் இணைக்கக்கூடியது இடுப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதனால அது இடைநிலை. ஓகேவா? பகுதியும் இடைநிலையை சந்திக்கக்கூடியது இடைநிலையும் சந்திக்கக்கூடியது சந்தி. ஓகேவா? விகாரம் அப்படின்றது உருமாற்றம் அடைகிறது விகாரம் அப்படின்னு சொல்றாங்க. சாரியை அப்படின்னா அன் அப்படின்ற ஒரு வார்த்தை எடுத்துப்போம். அன் அப்படின்னா என்னது? அசை சொல்லா இருக்கக்கூடியது. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா சாரியை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்களேன், அலர்ந்து அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. அதை நம்ம பிரிக்க போறோம். அதுல அலர் அப்படின்றது பகுதி. எப்பயுமே வந்து பகுதி எப்படியா இருக்கும் அப்படின்னா அது வந்து ஒரு கட்டளை சொல்லா இருக்கும். எப்படி சார் அப்படின்னா பாருங்களேன், படித்து அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்துப்போம், நமக்கு புரியுற மாதிரி. படித்து அப்படின்றதுல படி அப்படின்றது என்னது? ஒரு கட்டளை சொல்லா இருக்கு. சார் அலர்ந்து அப்படின்னா என்ன சார் பொருள் அப்படின்னா மலர்ந்து அப்படின்றது பொருள். மலர்தல், மலர்ந்து அப்படின்றது பொருள். அப்ப அலர் அப்படின்னா என்னது? மலர்தல். அப்ப மலர் அப்படின்றது என்னது? ஒரு கட்டளை சொல். அப்ப நீ மலர் அப்படின்னது ஒரு கட்டளை சொல்லா இருக்கு, ஒரு முதன்மையான சொல்ல இருக்கு. அப்ப அலர்ந்து அப்படின்ற வார்த்தை எடுக்கும்போது அதை பிரிக்கிறோம். அப்படி பிரிக்கும் போது முதன்மையான சொல்லா எது இருக்கு அப்படின்னா பகுதி அப்படின்றது முதன்மையான சொல்லா இருக்கு. அடுத்து பாருங்க, அடுத்து என்ன இருக்கு? இந்து இருக்கு. இந்து அப்படின்றது என்ன சொல்லியிருக்கேன்? இத்து சந்தியா இருந்துச்சு அப்படின்னா இந்துன்றது விகாரமா மாறும். இத்து சந்தியா இருந்துச்சுன்னா இந்துன்றது விகாரமா மாறும். அப்ப அலர் அப்படின்றது பிரிச்சாச்சு. அடுத்து என்ன பண்றோம்? இத்துன்றது இந்துன்றது விகாரமா மாறிடுச்சு, இத்துன்றது சந்தியா இருக்கு. அப்ப இத்து சந்தியா இருந்துச்சுன்னா இந்துன்றது விகாரமா இருக்கும், இந்து சந்தியா இருந்துச்சு அப்படின்னா இத்துன்றது விகாரமா இருக்கும். இந்த 2 பாயிண்ட் அப்படின்றது உங்களுக்கு தெளிவா தெரியணும். சரிங்களா? பாருங்க, ஏதேனும் ஒண்ணுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் பிரிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எதை பிரிக்கிறோம்? அலர்ந்து அப்படின்ற வார்த்தையை பிரிக்கிறோம். அலர்ந்து அப்படின்றதுல அலர் அப்படின்றது பகுதி, அதுல அலர் அப்படின்றது பகுதி. அடுத்து இத்து அப்படின்றத பிரிக்கிறோம். இந்து அப்படின்றது சந்தி, இத்துன்றது விகாரமா மாறிடுச்சு. சாரி, இத்துன்றது சந்தி, இந்துன்றது விகாரமா மாறிடுச்சு. அடுத்து பாருங்க, அடுத்து வரக்கூடிய தூவை பிரிக்கிறோம். தூவை பிரிச்சா எப்படி கிடைக்கும்? இத்து பிளஸ் ஊன்னு கிடைக்குமா? அப்ப இந்த இத்தை தூக்கி இங்க எழுதுறோம். இந்த இத்து அப்படின்றது இறந்த கால இடைநிலை. இந்த இத்து அப்படின்றது இறந்த கால இடைநிலை. கடைசியா பாத்தீங்க அப்படின்னா ஊ அப்படின்றது வினையச்ச விகுதி. ஊ அப்படின்றது என்னது? அது வினையச்ச விகுதி. இப்ப அலர்ந்து அப்படின்றத வார்த்தையை பாருங்க. அலர் அப்படின்றது பகுதி, அடுத்து இத்து அப்படின்றது சந்தி, அடுத்து வரக்கூடிய இந்து அப்படின்றது விகாரமா மாறிடுச்சு. அடுத்து வரக்கூடிய இத்து பிளஸ் ஊ அப்படின்னு பிரிச்சோம். இந்த இத்து தூக்கி எழுதிக்கிட்டோம், பேலன்ஸுக்கு ஊ தூக்கி எழுதிக்கிட்டோம். இந்த இத்து அப்படின்றது ஏன் சார் இறந்த கால இடைநிலை அப்படின்னா மலர்ந்து அப்படின்றது ஒரு விஷயம் முடிஞ்சு போயிடுச்சு. கரெக்டா? மலர்ந்து அப்படின்றது என்னது? ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு. அந்த மலர் வந்து மலர்ந்து முடிஞ்சிருச்சு, அலர்ந்து முடிஞ்சிருச்சு. அலர் அப்படின்னா மலர்தல் அப்படின்றது பொருள், அது முடிஞ்சு விட்டது அப்படின்றது பொருள். அப்ப எப்படி பிரிக்கிறோம்? இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் அப்படின்னு 3 காலமா பிரிக்கிறோம். அப்ப மலர்ந்து அப்படின்றது முடிஞ்சிருச்சு, அதனால இது என்ன சொல்றாங்க அப்படின்னா இறந்த கால இடைநிலை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து உங்களுக்கு இலக்கண குறிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுல ஊ அல்லது ஈல வந்துச்சு அப்படின்னா அது வினையச்சம், ஆல முடிஞ்சது அப்படின்னா பெயரச்சம். இங்க ஊல முடிஞ்சிருக்கு, அதனால அது வினையச்சம். கடைசியா எதுல முடிஞ்சிருக்கு? கடைசியா முடிஞ்சிருக்கிறதுனால அது விகுதி. ஊழ முடிஞ்சிருக்கிறதுனால அது வினையச்சம். ஸோ இது வினையச்ச விகுதி. புரியுதாப்பா? எப்படி வந்துச்சு அப்படின்றது கிளியரா இதான் பாருங்க. வினையச்ச விகுதி எப்படி வருது அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? இந்த பாயிண்ட் எப்படி வருது அப்படின்றது, எப்படி வினையச்ச விகுதி வருதுன்னு புரியுதா? அப்ப ஏதேனும் ஒன்றுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் பிரிக்க அப்படின்னு கேட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன அப்படின்னா அலர்ந்து அப்படின்றத போடுறோம். அலர்ந்து அப்படின்றத போட்டுட்டு அதை பிரிக்கிறோம். அதுல அலர் அப்படின்றது பகுதி, அடுத்து வரக்கூடிய இத்து அப்படின்றது சந்தி, இந்து அப்படின்றது விகாரமா மாறுது. அடுத்து வரக்கூடிய இத்து அப்படின்றது இறந்த கால இடைநிலை, அடுத்து வரக்கூடிய ஊ அப்படின்றது வினையச்ச விகுதி. புரியுதா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? எல்லாருக்கும் கிளியர் ஆகுதா? அடுத்து போலாமா? அடுத்த பாயிண்ட் போலாமா? ஓகே, அடுத்து பாருங்க, நெருங்கின அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா நெருங்கின அப்படின்னு இருக்கு. அந்த நெருங்கின அப்படின்ற வார்த்தையை பிரிக்க போறோம். அதுல பாருங்களேன், நெருங்கின அப்படின்றத நெருங்கு அப்படின்னு பிரிக்கிறோம். ஓகேவா? நெருங்கு அப்படின்றது என்னது? அது ஒரு கட்டளை சொல்லா இருக்கு, அதை பிரிக்கிறதுனால அது பகுதி அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? அதை ஃபர்ஸ்ட் நம்ம பிரிச்சாச்சு. அதுக்கடுத்து பாருங்க, கின அப்படின்றதுல இன்னு பிளஸ் அப்படின்னு பிரிக்கிறோம். எப்படி சார் இது? பாருங்களேன், நாம பிரிக்கிறோம், இன்னு பிளஸ் கிடைக்கும். அப்ப இன்ன தூக்கி நம்ம எழுதிக்கிட்டோம். நெருங்கின அப்படின்றப்போ ஈ வருது, அதனால ஈ பிராக்கெட்ல போட்டுட்டு அடுத்து என்ன பண்றோம்? இன் அப்படின்றத போடுறோம். கடைசியா ஒரு கிடைச்சிருக்கு, அந்த ஆவை தூக்கி எழுதுறோம். ஓகேவா? அப்ப நெருங்கின அப்படின்றத பிரிக்கும் போது நெருங்கு அப்படின்றது பகுதி, அடுத்து அதுக்கு இன் அப்படின்றது இறந்த கால இடைநிலை, அப்படின்றது பெயரச்ச விகுதி. ஆல முடிச்சது என்ன சொல்லியிருக்கேன்? அதை பெயரச்ச விகுதின்னு சொல்லியிருக்கேன். ஊ அல்லது ஈல முடிச்சது அப்படின்னா அது வினையச்ச விகுதின்னு சொல்லியிருக்கேன். புரியுதா? ஆல முடிச்சது அப்படின்னா அது பெயரச்ச விகுதி, ஊ அல்லது ஈல முடிச்சது அப்படின்னா அது வினையச்ச விகுதி.
ஓகே ஓகே, இந்த பாயிண்ட் புரியுதா? எப்படி வந்து அதை பிரிக்கிறாங்க அப்படின்னு புரியுதா? ஏதேனும் ஒன்றுக்கு விடையளிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகுப்பது உறுப்பிலக்கணம் பிரிக்க சொல்லியிருக்காங்க. அதில் 2 வார்த்தைக்கு பிரிச்சிருக்கோம். ஒன்று அலர்ந்து, இன்னொன்று நெருங்கின. அலர்ந்து அப்படின்னு பார்க்கும்போது அலர் அப்படின்றது பகுதி, இத்து அப்படின்றது இறந்த சந்தி, அடுத்து வரக்கூடிய இந்து அப்படின்றது விகாரமாக இருந்துச்சு, அதுக்கு வரக்கூடிய இத்து அப்படின்றது இறந்த கால இடைநிலையாக இருந்துச்சு, அதுக்கடுத்து வரக்கூடிய ஊ அப்படின்றது வினையச்ச விதியாக இருந்துச்சு. இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா? அதுக்கடுத்து பாருங்க, நெருங்கின அப்படின்ற வார்த்தை எடுக்கிறோம். நெருங்கு அப்படின்றது பகுதி, அதுக்கு அடுத்து வரக்கூடிய இன் அப்படின்றது என்னது? அதை இறந்த கால இடைநிலை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஆ அப்படின்றது பெயரச்ச விகுதி. ஆல முடிஞ்சது அப்படின்னா அது பெயரச்ச விகுதி, ஊ அல்லது ஈல முடிஞ்சது அப்படின்னா அது வினையச்ச விகுதி. இங்க பாருங்க எப்படி வந்திருக்கு அப்படின்றது. அப்ப நெருங்கின அப்படின்றது என்னது? நேற்று மாலை பேய்கள் என்னை நெருங்கின. அப்ப நேற்று மாலை அப்படின்றது இறந்த காலம், அதனாலதான் இந்த இடத்துல இறந்த கால நிலை போட்டிருக்கோம். கடைசியா வரும்போது அது விகுதியில வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப இது என்னது? ஆ அப்படின்றது பெயரச்சம், கடைசியா வரதுனால அது விகுதி, அதனால இது பெயரச்ச விகுதி. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? பகுபது உறுப்பிலக்கணம் எல்லாருக்கும் விளங்குதா? பகுபது உறுப்பிலக்கணம் எல்லாருக்கும் புரியுதா? அடுத்து போலாமா? அடுத்த கேள்வி போலாமா? ஓகே, அதுக்கடுத்து பாருங்க, புணர்ச்சி விதி கேட்கறாங்க. ஏதாச்சும் ஒண்ணுக்கு புணர்ச்சி விதியை கேட்கறாங்க. பாருங்க, இழுக்கின்றி திருப்புகள். ஓகேவா? இழுக்கின்றி அப்படின்ற வார்த்தையை பிரிக்கிறோம். இழுக்கு பிளஸ் இன்றி அப்படின்றத பிரிக்கிறோம். ஓகே, பகுபது உறுப்பிலக்கணத்துக்கு எப்படி மார்க் கொடுக்குறாங்கன்னு சொல்லிடுறேன். பாருங்களேன், இந்த பகுபது உறுப்பிலக்கணத்துக்கு எப்படி மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னா, இது பிரிச்சு காமிச்சிங்க அப்படின்னா 1 மார்க்கு, இது எழுதி காமிச்சிங்க அப்படின்னா 1 மார்க்கு, ஸோ டோட்டலாக 2 மார்க். எப்படி வந்து பகுபது உறுப்பிலக்கணத்துக்கு உங்களுக்கு மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியணும். ஈஸியாக உங்களால் 2 மார்க் அப்படின்னு ஸ்கோர் பண்ண முடியும். இந்த பாயிண்ட் தெரிஞ்சா போதும். அடுத்து நெருங்கின அப்படின்றத பாருங்க, பிரிச்சா 1 மார்க்கு, இதை எழுதி காமிச்சா 1 மார்க்கு, ஸோ டோட்டலாக 2 மார்க். அப்போ பிரிச்சா என்ன பண்ணுவாங்க? 1 மார்க் கொடுப்பாங்க. சார் எனக்கு எதுவுமே தெரியல, பகுபது உறுப்பிலக்கணம் மட்டும்தான் வந்து எழுதுற மாதிரி ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா கடைசியாக பிரித்து வச்சு வந்தீங்கன்னா கூட 1 மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும்? அதை எடுத்து எழுதினீங்க அப்படின்னா இன்னும் 1 மார்க் கொடுப்பாங்க. ஸோ டோட்டலாக 2 மார்க் அப்படின்றத எடுக்கலாம். ஓகேவா? இப்போ புணர்ச்சி விதி அப்படின்றது பார்க்கலாம். இழுக்கின்றி அப்படின்றத பிடிக்கிறோம். இழுக்கு பிளஸ் இன்றி அப்படின்னு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் விதி 1 படி உயிர்வெளி குரல் மெய்விட்டோடும் அப்படின்ற விதிப்படி என்னது? கூ வந்து என்ன பண்ணுது? போயிடுது. ஓகேவா? இழுக்கின்றி அப்படின்றது கூ பிளஸ் இ இஸ் ஈக்குவல் டு கீ அப்படின்னு கிடைக்குது. அடுத்து உடல் மேல் உயிர் வந்து படி என்னது? கூ பிளஸ் இ இஸ் ஈக்குவல் டு கீ அப்படின்னு மாறுது. அதனால நமக்கு என்னது? இழுக்கின்றி அப்படின்னு கிடைக்குது. அடுத்து திருப்புகள், திரு பிளஸ் புகழ் அப்படின்னு பிரிக்கிறோம். இயல்பின் விதியின்ற உயிர் முன் கச தாப மிகும். ஓகேவா? அது மாதிரி அந்த விதிப்படி நமக்கு திருப்புகழ் அப்படின்றது திரு பிளஸ் புகழ்னு கிடைக்குது. ஓகேவா? இப்போ அப்படின்றது என்னது? அந்த இடத்துல நமக்கு போயிடுச்சு. காசா தாப மிகிறதுனால அந்த இடத்துல இப்போ அப்படின்றது போயிடுச்சு. அதனால திருப்புகழ் அப்படின்றது பிரிச்சு எழுதுறோம். சேர்த்து எழுதும் போது என்னது? இப்போ அப்படின்றது கிடைக்குது. ஓகேவா? இந்த மாதிரி பிரித்து எழுதிருப்பின் 1 மதிப்பெண், விதி எழுதிருப்பின் 1 மதிப்பெண். ஓகேவா? பாருங்க, ஃபர்ஸ்ட் அதே மாதிரி பிரிச்சு எழுதுறீங்க அப்படின்னா 1 மார்க்கு, அதுக்கான விதி எழுதிருந்தீங்க அப்படின்னா 1 மார்க்கு, ஸோ டோட்டலாக 2 மார்க். புரியுதா? பிரிச்சு எழுதினா 1 மார்க்கு, அதுக்கான விதி எழுதினீங்க அப்படின்னா 1 மார்க்கு. ஈஸியாக புணர்ச்சி விதியிலே 2 மார்க் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதாப்பா? எப்படி வந்து புணர்ச்சி விதி பிரிக்கிறாங்க அப்படின்னு தெரியுதா? சரி, ஓகே. அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா, மரபு பிழையை நீக்கி எழுதுக. அடுத்து நம்ம பார்க்க போறது மரபு பிழையை நீக்கி எழுதுக. ஈஸியாக எழுதக்கூடிய ஒரு வினா. மரபு பிழையை நீக்கி எழுதணும், அவ்வளோதான். சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர். ஓகேவா? மரபு பிழையா ஏதாச்சும் ஒரு வார்த்தை இருக்க போது. ஓகேவா? என்ன சொல்லுவோம்? இந்த மாதிரி வந்து ஆட்டு மந்த, இந்த மாதிரி வந்து சில வார்த்தையை சொல்கிறோம். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சி அதை வந்து மாற்றி எழுதினா போகிறோம். ஓகேவா? எழுதினா அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? 2 மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. பாருங்க, பழமுண்டு பால் குடித்தான். ஓகேவா? சரி, அடுத்து காகம் கத்த மயில் கூவியது. ஓகேவா? இதுல மரபு பிழை அப்படின்றது இருக்கு. இதுல என்ன இருக்கு? மரபு பிழை அப்படின்றது இருக்கு. அந்த மரபு பிழை தான் என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா அதை மாத்தி எழுத சொல்றாங்க. ஓகேவா? அதுதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பண்ண போறோம். ஓகேவா? பாருங்களேன், இதுல மரபு பிழை நீக்கி எழுதணும். மரபு பிழை நீக்கி எழுதும் போது பாருங்களேன், பழம் தின்று, அப்ப உண்டுன்னு கிடையாது, பழத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா தின்று அப்படின்னு தான் வரணும். ஓகேவா? இப்போ உண்டு அப்படின்றது தவறா இருக்கு. பழம் தின்று பால் பருகினான் அப்படின்னு வரணும். பால் குடித்தான் வரக்கூடாது. என்ன பண்ணணும்? பால் பருகினான் அப்படின்னு வரணும். பாருங்க, புரியுதா? மரபு பிழையை நீக்கி எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்றோம்? பழம் உண்டு பால் குடித்தான் அப்படின்னு இருக்கு. பழம் உண்டு கிடையாது, சாரி, பழம் உண்டு கிடையாது, பழம் தின்று, பழத்தை வந்து தின்னான். ஓகேவா? பழம் தின்று என்னது? பால் பருகினான். அப்ப அந்த வார்த்தை என்ன பண்ணணும்? மாத்தி எழுதணும், அவ்வளவுதான். இதுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. அப்ப ஈஸியா 1 மார்க் அப்படின்றது வாங்கலாம். அதுக்கடுத்து பாருங்க, காகம் கத்த மயில் கூவியது. இதுல பாருங்க, காகம் கத்தாது, காகம் கரையும். ஏன்டா காக்கா மாதிரி கரைஞ்சிட்டே இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? அப்ப காகம் கத்தாது, காகம் கரையும். ஓகேங்களா? அப்ப காகம் என்ன பண்ணும்? கரையும். அடுத்து மயில் கூவாது, மயில் அகவும். ஓகேவா? நம்மளோட தமிழுக்கு எந்த அளவுக்கு வந்து இந்த சொற்கள்லாம் இருக்கு அப்படின்றத பாருங்க. அந்த மயில ஒரு சவுண்டு போடுறத கூட நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்றோம் அப்படின்னா அந்த சவுண்டு வச்சு சொல்றோம். வேற எந்த மொழிலையும் இந்த மாதிரி ஆப்ஷனே கிடையாது. அது எப்படி கத்தும் வேணா சொல்லி காமிக்கலாம்.
அது என்ன, அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லி இந்த வார்த்தையை வந்து நம்ம சொல்றோம். ஓகேவா, அது வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸா இருக்கு நம்மளோட தமிழ்ல. ஓகேவா, ஓகே. மரபு பிழையை நீக்கி எழுதுக. அதுல பாக்குறோம், அதுல பாருங்க, பழம் தின்று பால் பருகினான். ஓகேவா, அதுல என்ன பண்றாங்க, பழம் தின்று பால் பருகினான். ஓகேவா, பழம் உண்டுன்னு இருக்கு, அந்த உண்டு அப்படின்றது தவறானது, அதுக்கு பதிலாக தின்று அப்படின்னு மாத்தணும். சரிங்களா, உண்டு அப்படின்றது என்னது தவறு, அதுக்கு பதிலாக தின்று அப்படின்னு மாத்தணும். அப்ப பழம் தின்று பால் குடித்தான் கிடையாது, பால் பருகினான். அதுக்கடுத்து பாருங்க, காகம் கரைய மயில் கூவியது அப்படின்னு இருக்கு. காகம் அது மயில் கூவாது, மயில் வந்து அகமும். காகமும் என்ன பண்ணது, காகம் கத்தாது, காகம் கரையும். இது எழுதுனீங்க அப்படின்னா 2 மார்க் அப்படி எடுத்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, மயங்கிலி சொற்களின் பொருள் இருந்து ஒரே தொடரில் அமைத்து எழுதுக அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா, மயங்கிலி சொற்கள் இருக்கு அப்படின்னா அதை கண்டுபிடிச்சி அதை என்ன பண்ண சொல்றாங்க, ஒரே தொடரா அமைத்து எழுதுங்க அப்படின்னு கேட்கறாங்க. பாருங்களேன், 3 வார்த்தை இருக்கு, உழை உழை உழை. ஓகேவா, 3 லை இருக்கு, 3த்துக்கு டிஃபரன்ஸ் தெரியணும். ஓகேவா, அது என்ன பண்ண சொல்றாங்க, அது 3த்தையும் என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா ஒரு தொடரா எடுத்து எழுதுங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா, அதுதான் எழுத போறோம். அதுக்கு எழுதுனீங்க அப்படின்னா 2 மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. ஓகேவா, 2 மார்க் வந்து ஈஸியா அசால்ட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 மார்க் அப்படின்றது வாங்கலாம். கொஞ்சம் தெளிவாக கவனிங்க. ஓகேவா, பாருங்களேன், உழை 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 3 வார்த்தை இருக்கா. இதுல பாருங்க, வீட்டில் உலை குதிக்கவும் மன உளைச்சல் தீரவும் உழைக்க வேண்டும். வீட்டில் உலை குதிக்கணும் அப்படின்னா வீட்டில் என்னது சாப்பாடு பொங்கணும்னு வச்சுப்போம். வீட்டில் என்ன பண்றாங்க அப்படின்னா சாப்பாடு பொங்குவாங்களா, என்ன பண்ணுவாங்க, சோத்தள்ளி போட்டு உழை வைக்கணும். என்னது சோத்துக்கு உழை வச்சிடாது அப்படின்னு சொல்லுவோமா, அது மாதிரி என்னது உழை அப்படின்றது உலையை கொதிக்க வைக்கணும். நம்ம வீட்டில் என்ன சொல்லுவோம், உழை வைக்க போறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா, உழை வைக்க போறோம் அப்படின்னா சாப்பாடு செய்ய போறோம். அந்த சாப்பாடை வந்து என்ன பண்றோம், கொதிக்க வச்சு சோறு வடிக்க போறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்ப வீட்டில் உலை கொதிக்க, வீட்டில் வந்து அந்த உலை கொதிக்கணும். ஓகேவா, அந்த சாப்பாடு செய்யும் போது என்னது அந்த உலை வந்து கொதிக்கும். ஓகேவா, உலை கொதிக்கவும் மன உளைச்சல் தீரவும். இந்த உலை அப்படின்றது மன உளைச்சல். ஓகேவா, நான்லாம் வந்து ஒரு வாரமா மன உளைச்சல் ஆயிட்டேன். ஓகேவா, படிக்காம வந்து எக்ஸாம்ல வந்து மார்க் கம்மியாயிடுச்சு, மன உளைச்சல் ஆயிட்டேன்டா அப்படின்னா இந்த லை வரும் அதுக்கு. ஓகேவா, எந்த லை வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஓகேவா, வீட்டில் உலை கொதிக்க அப்படின்னா இந்த லை, சின்ன லை அப்படின்றது வரணும். அடுத்து மன உளைச்சலுக்கு இந்த லை வரணும். ஓகேவா, தீரவும் இந்த உலை அப்படின்றது உழைக்கிறது. ஓகேவா, 4 நாள் என்ன பண்றது, டெய்லியும் போயிட்டு வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிறது. இந்த மாதிரி உழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது. அப்ப மயங்கிலி சொற்களின் பொருள் இருந்து ஒரே தொடரில் அமைத்து எழுதுக அப்படின்னு கேட்கும்போது என்னது, வீட்டில் உலை கொதிக்கவும் மன உளைச்சல் தீரவும் உழைக்க வேண்டும். அப்ப பொருத்தமான தொடர் எழுதியிருப்பின். என்னது சார் இது எழுதணுமா சார் அப்படின்னா இதை எழுதிடக்கூடாது. ஓகேவா, டே இது வந்து உங்களுக்கு எதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்றத நான் சொல்றேன். ஓகேவா, பொருத்தமான தொடர் எழுதியிருந்தா உங்களுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. அதுதான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. சார் இதான் ஆன்சரா அப்படின்ட்டு கீழே சேர்த்து எழுதக்கூடாது. ஓகேவா, இது வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வந்து இதை மாதிரி வேற சென்டென்ஸ் எழுதுனா அதுக்கு 2 மார்க் கொடுக்கலாம் அப்படின்றது. ஓகேவா, இதுவும் ஆன்சரா சேர்த்து எழுதிடாதீங்க. ஓகேவா, இது ஆன்சர் கிடையாது. ஓகேவா, இதுதான் ஆன்சர். ஓகேவா, இதுக்கு தான் 2 மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா, நம்மளோட சேர்த்து பொருத்தமான தொடர் எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம். அதையும் சேர்த்து எழுதியிருந்தே அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவாங்க, என்னடா அவன் ஏதோ எழுதியிருக்கான் அப்படின்னு குறுக்கு அடிச்சிருவாங்க. ஓகேவா, இந்த மாதிரி வந்து பண்ணிடாதீங்க. ஓகேவா, வீட்டில் உலை கொதிக்கவும் மன உளைச்சல் தீரவும் உழைக்க வேண்டும். பொருத்தமான தொடர் எழுதியிருந்தா 2 மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா, அது எழுதிடக்கூடாது. ஓகேவா, ஓகே, முழு பதிப்பெண் வழங்கலாம். ஓகேவா, புரியுதான்னு பாருங்க. எந்த உலைக்கு என்னென்ன பொருள் அப்படின்றது தெரியணும். இந்த சின்னலை வருது அப்படின்னா வீட்டில் வந்து உலை கொதிக்கிறது, அரிசி போட்டு என்ன பண்றாங்க சாப்பாடு வடிக்கிறதுக்கு அந்த உலை வந்து கொதிக்குது அப்படின்னு சொல்லுவோமா, அந்த உலை. அடுத்து பெரிய லை வருதுல, அந்த லை அப்படின்றது இது மன உளைச்சல், ஒரே மன உளைச்சலா இருக்கடா அப்படின்னா இந்த பெரிய லை. அடுத்து உழை அப்படின்றது என்னது, நல்லா வந்து உழைக்கணும், நிறைய வேலைக்கு போயிட்டு நல்லா உழைக்கணும் அப்படின்னு சொல்றது. இந்த 3 லை அப்படின்றது உங்களுக்கு தெளிவா புரியணும். புரியுதாப்பா, இந்த 3 லை அப்படின்றது தெளிவா புரியணும். ஓகேவா, சரி ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். தேவையான இடங்களில் வல்லினமைகளை இட்டு எழுதுக. தேவையான இடத்துல வல்லினமைகளை இட்டு எழுதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. பார்ப்போமா, அதுல எந்தெந்தெல்லாம் இத்து காச க இக்கு இச்சு இத்து இப்பு இல்லையோ அதை போடணும், இருக்கிற இடத்த தூக்கணும். அவ்வளோதான், சிம்பிளா வந்து என்ன பண்ணலாம் 2 மார்க் அப்படின்றது வாங்கலாம். இதுக்கு 1 மார்க், இதுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. ஈஸியா பாருங்களேன். தாமரை தடாகத்தில் இந்த இடத்துல இத்து இல்லையா, க ச த ப, இதுதான் வந்து வல்லினமிகும் வல்லினமிகா இடங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த எழுத்துக்கெல்லாம் இருக்கா, இருந்துச்சு அப்படின்னா தூக்குங்க, இல்லை அப்படின்னா போடுங்க. அவ்வளவுதான், சிம்பிள், ஈஸியா 2 மார்க் அப்படின்றது வாங்கலாம். சரிங்களா, இப்ப பாருங்க, தாமரை தடாகத்தில் இத்து இல்லையா, இத்த போடுங்க. தாமரை தடாகத்தில் மீன்கள் துள்ளி, இப்பு இருக்கா, இப்பு துள்ளி பாய்ந்தது. அவ்வளவுதான், சிம்பிள், அவ்வளவுதான். சார் இதுக்கு 1 மார்க் கொடுப்பாங்களா சார்னா கொடுப்பாங்க. நான் சார் இவ்வளவு ஈஸியா இருக்கு, இது தெரியாம இந்த இலக்கணத்துல நான் படிக்காம இருந்தேன் சார் என்னது அப்படின்னு நீங்க வந்து ஃபீல் பண்ண தேவையில்லை. அழகா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சிம்பிளா இந்த ட்ரிக் தெரிஞ்சது அப்படின்னா அசால்ட்டா 2 மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதா, அப்புறம் தாமரை தடாகத்தில் மீன்கள் துள்ளி பாய்ந்தது. அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, ஆண்களை போலவே, இந்த இடத்துல இப்போ இல்லையா, ஆண்களை, இந்த வார்த்தையை பாருங்க, அதுக்கு இனமான வார்த்தையை போடணும். ஆண்களை போலவே பெண்களும், ஓகே, இந்த வராது. ஆண்களை போலவே பெண்களும் அரசு, ஓகேவா, அரசு பணி பெற வேண்டும். பெற வேண்டும் என்னது, பணியை இப்போ வரணும். ஓகேவா, எனக்கு இங்கேருந்து கிளார் அடிக்குது. ஓகேவா, ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க,
தேவையான இடத்துல வல்லினமைகளை இட்டு எழுத சொல்றாங்க. அப்படி எழுதும்போது தாமரை தடாகத்தில் என்ன பண்ண சொல்றாங்க, மீன்கள் துள்ளி பாய்ந்தது. தாமரை தடாகத்தில் மீன்கள் துள்ளி பாய்ந்தது. இந்த தாமரை அப்படின்றதுல என்னது, இத்து அப்படின்றது போடணும். ரைட்டா, தாமரை தடாகத்தில் மீன்கள் துள்ளி பாய்ந்தது, அந்த இப்பு அப்படின்றது வரும். இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியணும். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்க, ஆண்களை போலவே பெண்களும் அரசு பணியை பெற வேண்டும். அப்ப ஆண்களை அப்படின்றதுல இப்பு வரணும். அடுத்து பெண்களும் அரசு பணியை இப்பு வரணும். அதாவது அரசு அப்படின்றதுல இப்போ வரணும், பணியை அப்படின்றதுல இப்போ வரணும், பெற வேண்டும். அவ்வளவுதான். சிம்பிளா வந்து 2 மார்க். சரி, போடுவாங்களா சார் 2 மார்க் அப்படின்னா? கன்ஃபார்ம் 2 மார்க் போடுவாங்க. ஓகேவா? ஈஸியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 மார்க் அப்படின்றது எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? அப்ப இந்த பாயிண்ட்ஸ் அப்படின்றது எழுத தெரியணும் உங்களுக்கு. புரியுதாப்பா? புரியுதா? ஈஸியா என்ன பண்ணலாம், 2 மார்க் அப்படின்றது ஸ்கோர் பண்ணலாம். இந்த பாயிண்ட்ஸ்லாம் தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியா 2 மார்க் அப்படின்றது ஸ்கோர் பண்ணலாம். புரியுதான்னு பாருங்க. எப்படி வந்து கேச தேப்ப, ஓகேவா, இந்த 4 எழுத்து என்ன பண்ணணும், கரெக்டாக இட்டு எழுதுனீங்க அப்படின்னா கரெக்டாக மார்க் அப்படின்றது கிடைக்கும். தாமரை தடாகத்தில் மீன்கள் துள்ளி பாய்ந்தது. ஓகேவா, தாமரை அப்படின்றதுல இத்து இல்லை, ஸோ இத்து அப்படின்றது போட்டீங்க. தடாகத்தில் மீன்கள் துள்ளி பாய்ந்தது, அதில் இப்பு இல்லை, இப்பு போட்டீங்க, துள்ளி பாய்ந்தது அப்படின்னு கிடைச்சிருச்சு. அடுத்து ஆண்களை போலவே அப்படின்றதுல ஆண்களை இப்பு வரணும், இப்பு போட்டீங்க. போலவே பெண்களும் அரசு இப்பு வரணும், அரசு பணியினை இப்பு வரணும், பெற வேண்டும். அவ்வளோதான், 2 மார்க். புரியுதா? ஓகே, அடுத்து பாருங்க, கலை சொல்லாக்கம் பொருள் தெரிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? பாருங்க, பொருள் தெரிந்த பிறமொழி சொற்களுக்கு தாய்மொழியில் முன்பே உள்ள சொற்களை அடையாளம் காட்டியும் தேவையான எடுத்து புதிதாக சொற்களை உருவாக்கியும் தருவதாகும். அப்ப என்ன கேட்டிருக்காங்க, கலை சொல்லாக்கம் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? கலை சொல்லாக்கம் அப்படின்னா என்ன? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, மொபைல் பேங்கிங் அப்படின்னா அந்த வார்த்தையை கொடுத்துட்டு அதை தமிழ்ல மாற்ற சொல்லுவாங்க. அது கலை சொல்லாக்கம் தருக அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, 2 எக்ஸாம்பிள் அப்படின்றது கொடுப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, அந்த கலை சொல்லாக்கம்னே என்ன, அதை பற்றி எழுதுங்க அப்படின்னு கேட்டுருங்க. புரியுதா? என்ன பண்ணிருக்காங்க, கலை சொல்லாக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. புரியுதான்னு பாருங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இதுவரையும் இந்த மாதிரி மொபைல் பேங்கிங் அதெல்லாம் வந்து இங்கிலீஷில் மாற்றி எழுதுனேன். இப்போ எனக்கு என்ன பண்ணு அப்படின்னா, இந்த வார்த்தையை வந்து எனக்கு சொல்லு, அந்த கலை சொல்லாக்கம் அப்படின்னா அதோட எக்ஸாம்பிள் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டா? என்ன பண்ணுறாங்க, அந்த கலை சொல்லாக்கம்னா என்ன, அது உனக்கு தெரியுதா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ பாருங்க, கலை சொல்லாக்கம் அப்படின்றத நம்ம எழுதுறோம். சரிங்களா? பாருங்க, பொருள் தெரிந்த பிறமொழி சொற்களுக்கு தாய்மொழியில் முன்பே உள்ள சொற்களை அடையாளம் காட்டியும் தேவையான இடத்து புதிதாக சொற்களை உருவாக்கியும் தருவதாகும். இப்ப ஃபேஸ்புக் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு, முகநூல் அப்படின்னு மாத்தணுமா, வாட்ஸ்அப் அப்படின்னு இருந்துச்சு, அதுக்கு என்ன பண்ணோம், புலனம் அப்படின்னு மாத்தணுமா. இந்த மாதிரி பிறமொழி, அதாவது கலை சொல்லாக்கம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, வேற மொழி சொல்லா இருக்கும். அது வந்து இங்கிலீஷா இருக்கலாம், இல்லை வேற ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய மொழி சொல்லா இருக்கலாம். அதுக்கு தமிழ் அர்த்தம் நமக்கு தெரியணும். அந்த தெரிந்த அர்த்தத்தை நம்ம எழுதுறோம். அது மட்டும் இல்லாம அதுக்கு புதிய வார்த்தையா இருந்துச்சு அப்படின்னா புதிய வார்த்தைக்கு நம்ம தமிழ் அர்த்தம் மாத்தியே டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம அந்த வார்த்தையை எழுதுறோம். அதுதான் கலை சொல்லாக்கம். அதுதான் பொருள் தெரிந்த. ஓகேவா? அதுக்கு முன்னாடி அந்த உங்களுக்கு பிறமொழி சொல்லுக்கு பொருள் அப்படின்றது தெரியும். அப்ப பொருள் தெரிந்த பிறமொழி சொற்களுக்கு தாய்மொழியில் முன்பே உள்ள சொற்களை அடையாளம் காட்டியும், தாய்மொழியில் இருக்கக்கூடிய சொற்களை வந்து அடையாளம் காட்டியும் தேவையான விடத்து புதிதாக சொற்களை உருவாக்கி, தேவையான இடத்துல புதிதாக இருக்கக்கூடிய சொற்களை வந்து உருவாக்கியும் தரதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா கலை சொல்லாக்கம் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதான்னு பாருங்க. கலை சொல்லாக்கம் அப்படின்னா கிளியர் ஆகுதா? கலை சொல்லாக்கம் அப்படின்னா புரியுதான்னு பாருங்க. கலை சொல்லாக்கம் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, வேற மொழி பிறமொழி சொற்களில் இருக்கக்கூடிய அந்த சொல்லுக்கு உங்களுக்கு அர்த்தம் அப்படின்றது தெரியுது. அது தெரியுது மட்டும் இல்லாம அதுக்கடுத்து என்ன பண்றீங்க, அதை எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுறீங்க. அது மட்டும் இல்லாம புதிதாக ஏதாச்சும் பிறமொழி சொல் இருக்கு அப்படின்னா அது என்ன பண்றீங்க அப்படின்னா டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுறீங்க. அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா கலை சொல்லாக்கம் அப்படின்னு சொல்றாங்க. கலை சொல்லாக்கம் அப்படின்னா புரியுதான்னு பாருங்க. முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? ஏன்னா இதுவரை என்ன பண்ணாங்க அப்படின்னா கலை சொல்லாக்கம்னா என்ன அப்படின்னு கேட்டதுல கலை சொல்லாக்கத்தில் இருக்கக்கூடிய 2 வார்த்தையை கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து மொபைல் பேங்கிங்னா என்ன, அடுத்து டிஃபன்னா என்ன, இப்படி மாதிரி என்ன பண்ணுவாங்க, அந்த இங்கிலீஷ் வார்த்தையை கொடுத்து அதை தமிழில் எழுதுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் முறையாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கலை சொல்லாக்கம் அப்படின்னா அதை பற்றி எழுதுங்க அப்படின்னு கேட்டுறாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? அடுத்து பாருங்க, தொடர் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி 2 சொற்றொடர் ஆக்குக அப்படின்னு கேட்டுறாங்க. ஒரு பயிர் பறவை வளர வேண்டும், அழகான தண்ணீர் மயில். ஓகேவா? இதை கேட்டுருக்காங்க. தொடர் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி 2 சொற்றொடராக மாற்றுக அப்படின்னு கேட்டுறாங்க. மயில் ஒரு அழகான பறவை, என்ன பண்ணுறோம், அதை எழுதுறோம். மயில் ஓர் அழகான பறவை, இதை வந்து எழுதியாச்சு. ஓகேவா? அடுத்து பயிர் வளர தண்ணீர் வேண்டும். தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி 2 சொற்றொடராக்குக. அப்ப புணர்ச்சி இதெல்லாம் எனக்கு தரல சார் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இதெல்லாம் படிச்சுட்டு போகணும்னு அவசியமே கிடையாது. அந்த டைம்ல போயிட்டு இதுக்கு ஆன்சர் அப்படின்றது பண்ணலாம். கரெக்டா இல்லையா?
அந்த டைமில் போய் என்ன பண்ணலாம், ஆன்சர் அப்படின்றது பண்ணலாம். ஒன்றுமே தேவை கிடையாது, அந்த டைமில் ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு வினா. ஜஸ்ட்டில் வந்து பார்க்குறீங்க, அந்த வார்த்தையை வந்து மாற்றி போடுறீங்க, ஆன்சர் எழுதுறீங்க, மார்க் பார்த்துட்டு மார்க் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கீங்க. அவ்வளோதான், ஈஸியாக 2 மார்க். யார் கொடுப்பா, ரைட்டா? இந்த மாதிரி வந்து தமிழில் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்குது. பாக்கி நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் எதையாச்சும் படிச்சுட்டு போய் தான் எழுத முடியும், ரைட்டா? இங்கிலீஷில் கூட கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், ஆனால் தமிழில் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் அப்படின்றது இருக்குது. என்னது, கொஷின்லேயே ஆன்சர் ஜஸ்ட்டு வந்து பார்த்து மாற்றி எழுதுனா போதும், ஈஸியாக மார்க் அப்படின்றத உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஈஸியாக இருக்கா? பாருங்க, தொடரில் இருக்கக்கூடிய சொற்கள் என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா 2 சொற்றொடராக மாற்ற சொல்கிறாங்க. சரிங்களா? அப்படி 2 சொற்றொடராக மாற்றும் போது என்னன்னு பாருங்க, ஓர் பயிர் பறவை வளர வேண்டும், அழகான தண்ணீர் மயில் அப்படின்ற வார்த்தையை கொடுத்துருக்காங்க. அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஷஃபுல் பண்ணி தேவையான சொல்ல எடுக்கிறோம். ஓகேவா? மயில் ஒரு அழகான பறவை, பயிர் வளர தண்ணீர் வேண்டும், அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? அடுத்து சொல்லை பிரித்தும் சொல்லை தேர்த்தும் தொடரமைக்க, கால்நடை அல்லது பின்னாக்கு. ஓகேவா? பின்னாக்கு 2 வார்த்தை இருக்குது. இதில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சொல்ல வந்து பிரித்து சேர்த்தும் ஒரு தொடர் அமைக்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கால்நடை அப்படின்றத பாருங்க. கால்நடைகளை மேய்ச்சி நிலத்திற்கு ஓட்டி கொண்டு போனார்கள். கால்நடை அப்படின்னா அந்த ஆடு மாடுகளை சொல்கிறாங்க. ஆடு மாடுகள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கால்நடை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கால்நடை என்ன பண்ணுறாங்க, மேய்ச்சல் நிலத்துக்கு, இதுக்கு மேய்ச்சல் நிலத்துக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓட்டி கொண்டு போனார்கள். மேய்ச்சல் நிலத்துக்கு என்ன பண்ணாங்க, ஓட்டிட்டு போயிட்டு வந்தாங்க. அப்போ கால்நடைகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா மேய்ச்சல் நிலத்துக்கு ஓட்டிட்டு போயிட்டு வந்தாங்க. அடுத்து பாருங்க, கால்நடை சிறிய தொலைவை கடக்க, கால்நடையாக செல்வது உடலுக்கு நலம் பயக்கும். என்னது, அப்படியே கால்நடையாக போனியே அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த 2 தெரு தள்ளினா தான் என்னது அந்த வீடு, உன் ஃப்ரெண்டோட வீடு வந்துடும். ஓகேவா? கால்நடையாக போனேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நடராஜர் சர்வீஸில் போனேன் அப்படின்னா நடராஜர் சர்வீஸில் நடந்து போகிறதா நடராஜர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி கால்நடையாக போனோம் அப்படின்னு சொல்கிறது என்னது, இந்த கால்நடை. அடுத்து கால்நடை அப்படின்னு சொன்னது அது ஆடு மாடுகளை குறிக்குது. அப்போ 2 தொடராக பிரித்தோம், பிரித்து எழுதணும் அப்படின்னா 2 மார்க். இதுக்கு 1 மார்க்கு, இதுக்கு 1 மார்க்கு, 2 மார்க். அப்போ எப்படி 2 மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னு புரியுதா உங்களுக்கு? அசால்ட்டாக 2 மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. ஓகேவா? ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். கால்நடை அப்படின்றத வார்த்தையை நம்ம பிரிக்க போகிறோம். கால்நடை அப்படின்றத கொடுத்துருக்கிறது அப்படி எழுதுகிறோம். கால்நடை மேய்ச்சல் நிலத்துக்கு ஓட்டி கொண்டு போனார்கள். கால்நடைகளை மேய்ச்சல் நிலத்துக்கு. ஓகேவா? கால்நடைகள் அப்படின்னா ஆடு மாடுகளை மேய்ச்சல் நிலத்துக்கு ஓட்டிட்டு போனாங்க, அதுக்கு 1 மார்க். ஓகேவா? அடுத்து கால்நடை அப்படின்றத பிரிக்கிறோம். என்னது, சிறிய தொலைவை கிடைக்க, சிறிய தொலைவு. ஓகேவா? கொஞ்சம் தூரத்தை நடக்க என்ன பண்ணுறாங்க, கால்நடையாக செல்வது உடலுக்கு நலம் பயக்கும். சிறிய தூரத்தை நடக்கிறதுக்கு கால்நடையாக செல்வது நலம் பயக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 பாயிண்ட் அப்படின்றது ஈஸியாக ஸ்கோர் எடுக்கலாம். புரியுதான்னு பாருங்க. 30வது கேள்வி. ஓகே சார், பின்னாக்கு அதான் சொல்லுங்க சார் அப்படின்னா, பின்னாக்கு மாடுகள் பின்னாக்கு கலந்த தண்ணீரை விரும்பி குடிக்கும். மாடுகள் என்ன பண்ணுவான், பின்னாக்கு கலந்த தண்ணியை வந்து விரும்பி குடிக்கும். ஓகேவா? அடுத்து பின்னாக்கு அப்படின்றத பின் நாக்கு அப்படின்னு பிரிக்கிறோம். பின் நாக்கு, பில் நாக்கு அப்படின்னு பிரிக்கிறோம். பாம்புகள் பில்நாக்கு உடையவை. ஓகேவா? பாம்புகள் என்ன பண்ணுது, பில் நாக்கு, பின்னாடி இருக்கக்கூடிய நாக்கு வச்சுக்குவோம். அது எது அப்படின்னா பாம்புகள். ஓகேவா? பொருத்தமான ஒரே தொடரில் எழுதிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம். ஓகேவா? இது மட்டும் தான் ஆன்சர், இதை சேர்த்து எழுதிடாத. ஓகேவா? என்னடா எழுதியிருக்கான் அப்படின்னு பார்ப்பாங்க. கரெக்டாக எழுதியிருக்கா அப்படின்னா 2 மார்க் கொடுக்கலாம் அப்படின்றத எழுதியிருக்காங்க. சரிங்களா? மாற்றிக்கிட்டு எழுதிடக்கூடாது. இது வந்து ஆன்சர் கிடையாது. ஓகேவா? என்ன கிடையாது அப்படின்னா ஆன்சர் அப்படின்றது கிடையாது. இதுக்கு 1 மார்க், இதுக்கு 1 மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 மார்க் அப்படின்றது வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? புரியுதா? ஈஸியாக என்ன பண்ணலாம், 2 மார்க் அப்படின்றது நீங்கள் வாங்கலாம். புரியுதாப்பா? ஓகே, அடுத்த கேள்வி போகலாமா? ஓகே, இப்போ நம்ம வந்து 2 மார்க் அப்படின்றது நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா 4 மார்க் அப்படின்றது பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எது அப்படின்னா 4 மார்க் அப்படின்றத பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பாருங்க, சு வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என எவற்றை குறிப்பிடுகிறார்? அடுத்து சலசவாவில் செங்கையல் பாயம் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. அடுத்து விரும்பியதை அடைவது எப்படி குரல் வழி விளக்குக. சேரநாடு செல்வமிக்கதை கூற்றிற்கு காரணங்களை குறிப்பிடுக. அவ்வளோதான். இந்த 4 கொஸ்டின் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா அசால்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு 8 மார்க் எடுக்கலாம். ஓகேவா? 4 கொஸ்டினில் நீங்கள் 2 கொஸ்டின் தான் எழுத போகிறீங்க. எந்த 2 கொஸ்டின் அப்படின்றத சூஸ் பண்ணி எழுதினா போதும். ஓகேவா? புரியுதா? 2 மார்க் அப்படின்றது ஈஸியாக வாங்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். சு வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என எவற்றை குறிப்பிடுகிறார்? சு வில்வரத்தினம் பண்றாரு பாடத்தான் வேண்டும் அப்படின்னு எதை சொல்றாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, சு வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என எவற்றை குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம அதை பற்றி எழுத போகிறோம். சு வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என குறிப்பிடப்படுவன. ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் எழுதணும். சார் எப்பயுமே இந்த 4 மார்க் 2 மார்க்லாம் எடுத்து எழுதணுமா சார்னா எடுத்து எழுதணும். ஓகேவா? உங்களோட கொஸ்டின் எப்படி இருக்கோ அந்த கொஸ்டின் என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்து எழுதணும். சு வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என குறிப்பிடப்படுவன அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆன்சர் எழுத ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? பாருங்க, தமிழ் அன்னையை தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் உழைத்து வியர்த்தவருக்கெல்லாம் நிறைவான செல்வம் தந்து மகிழ்ந்தவள். அது தமிழ் அன்னை. ஓகேவா? தமிழ் அன்னையை வந்து தொழுதவள். ஓகேவா? தொழுதவர் தமிழ் அன்னை இருக்காங்கல்ல, தமிழை வந்து படித்தவங்க. தமிழ் அன்னையை தொழுதவர்
உழுதவர், அதில் வந்து கடந்து என்ன பண்ணுறாங்க, உழுதவர். விதைத்தவர், அதில் வந்து என்ன புதுசாக ஏதாச்சும் கண்டுபிடிச்சது, தமிழில் வந்து புதுசாக கண்டுபிடிச்சது. உழைத்து உயர்த்தவர், அது என்ன பண்ணுறாங்க, படித்து மற்றவங்களுக்கு சொல்லித்தராங்க. உழைத்து உயர்த்தவர்களுக்கெல்லாம் நிறைவான செல்வம், எல்லா செல்வமும் ஓகேவா, எல்லா செல்வத்தையும் கொடுத்தது எது அப்படின்னா அது தமிழ் தான். யார் கொடுத்தது அப்படின்னா தமிழ் அன்னை கொடுத்தது அப்படின்றத சொல்றாரு. அப்ப சு வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் ஓகேவா. யாரை பத்தி சொல்றாரு அப்படின்றத சொல்றாங்க ஓகேவா, நம்மளோட தமிழ் அன்னையை சொல்றாரு ஓகேவா. அடுத்து காற்றிலே ஏறி, எதுல ஏறாங்க, காற்றிலே ஏறி கடலை நெருப்பாற்றினை மலை உச்சிகளை கடந்து சென்று என கூறியவுடன் சொல்கின்ற ஒரு பாடலை கபாடபுரங்களை பழிகொண்ட பின்னரும் காலத்தால் அழியாத தொன்மையான கனிமங்கள் வலிமையெல்லாம் தேர் பாடத்தான் வேண்டும். அந்த பாடலை படிச்சீங்க அப்படின்னா புரியும் ஓகேவா. காட்டிலே ஏறி, எதுல ஏறாங்க, காட்டிலே ஏறி கடலை நெருப்பாற்றினை மலை உச்சிகளை, என்ன கடலை நெருப்பாற்றலை மலை உச்சியை கடந்து சென்று என கூறியவுடன், அதை மாதிரி சொன்ன உடனே செல்லுகின்ற ஒரு பாடலை, அதை கபாடபுரங்களை பழிகொண்ட பின்னும் காலத்தால் அழியாத தொன்மையான கனிமங்களின் வலிமையெல்லாம் சேர பாடத்தான் வேண்டும், அதெல்லாம் சேர்த்து பாடத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இத்தகைய தமிழன்னைக்கு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடத்தான், இத்தகைய தமிழன்னைக்கு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்றது யாரு அப்படின்னா சு வில்வரத்தினம் சொல்றாரு. இந்த 3 பாயிண்ட் எழுதுறீங்க அப்படின்னா 4 மார்க். சார் 4 மார்க் போடுவாங்களா அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 4 மார்க். 3 பாயிண்ட் இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்கு, 2வது பாயிண்ட்ல எழுதிருந்தீங்க அப்படின்னா 4 மார்க் அப்படின்றது அசால்ட்டா கொடுப்பாங்க. ஈஸியா 4 மார்க் அப்படின்றது நீங்க வாங்கி வந்துருக்கலாம் ஓகேவா. ஈஸியா என்ன பண்ணிருக்கலாம், 4 மார்க் ஓகேங்களா. 4 மார்க் அப்படின்றது ஈஸியா வாங்கிக்கலாம். புரியுதான்னு பாருங்க இந்த கொஸ்டின். புரியுதாப்பா, என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. எவையேனும் 2 வினாக்களுக்கு விடைத்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சு வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என எவற்றை குறிப்பிடுகிறார் அப்படின்றத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. சுல்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் ஓகேவா. சு வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என குறிப்பிடப்படுவன எவை அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கடுத்து என்ன பண்றோம், தமிழ் அன்னையை தொழுதவர், உழுதவர், விதைத்தவர், உழைத்து வியர்த்தவர்களெல்லாம் நிறைவான செல்வம் தந்து மகிழ்ந்தவர் யார் அப்படின்னா சு வில்வரத்தினம். அந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கணும். புரியுதான்னு பாருங்க. அந்த பாயிண்ட் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கணும் ஓகேவா. அடுத்து காட்டிலே ஏறி கடலை நெருப்பாட்டினை மலை உச்சிகளை கடந்து சென்று என கூறியவுடன் சொல்கின்ற ஒரு பாடலை கபாடபுரங்களை பாவு கொண்ட பின்னும் பழி கொண்ட பின்னரும் காலத்தால் அழியாத தொன்மையான கனிமங்கள் உரிமையெல்லாம் சேர பாடத்தான் வேண்டும் அப்படின்றத எழுதிட்டு இத்தகைய தமிழ் அன்னைக்கு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு, சு வில்வரத்தினம். அந்த பாடலை படிச்சீங்க அப்படின்னா இந்த பாடலை வந்து நீங்க ஈஸியா எழுதிடலாம் ஓகேவா. அதை படிச்சு அதை புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா இந்த கதை அப்படின்றது அசால்ட்டா எழுதலாம். ஈஸியா 4 மார்க் ஓகேவா. யாரு கொடுப்பா 4 மார்க்கு ஓகேவா. ஈஸியாக என்ன பண்ணலாம், 11th வந்து அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு வரலாம். 12th வரும்போது என்ன பண்ணலாம், சார் நான் 11th வந்து தமிழில் வந்து 95 சார், 12th எடுக்க மாட்டேன்னா என்ன அப்படின்னு என்ன பண்ணலாம், ஒரு சார் நான் இப்போ படிக்கல சார் 12th வந்து படிச்சுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதில் நீ மார்க் வந்து 60 65 தான் வாங்கன்னு வச்சுக்கோங்க, உனக்கு கான்ஃபிடென்ட்டே இருக்காது. ஆனால் நீ 11th வந்து கொஞ்சம் 100க்கு வந்து 90க்கு மேலே எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே 12th ஆட்டோமேட்டிக்காக ஒரு கான்ஃபிடென்ட் வரும். 11th நல்லா தான் படிச்சுட்டு இருந்தேன், 12th என்னால் படிக்க முடியும், நான் படித்தா போதும் என்னால் மார்க் எடுத்துட முடியும் அப்படின்றது தோணும். அதனால் இந்த பாயிண்ட் அப்படின்றது முக்கியம் ஓகேவா. அப்போ இது 3 பாயிண்ட் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 மார்க் அப்படின்றது தருவாங்க ஓகேவா. அடுத்து பாருங்க, சலசவாவில் செங்கையில் பாயும் இடஞ்சுட்டி பொருளுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இடம் இருக்கணும், அதுக்கடுத்து பொருள் இருக்கணும், அதுக்கடுத்து விளக்கம் இருக்கணும். இந்த 3 பாயிண்ட் அப்படின்றது உங்களுக்கு இருக்கணும். இடம், பொருள், விளக்கம், இந்த 3 பாயிண்ட் எழுதுனீங்க அப்படின்னா 4 மார்க். அது எப்படி சார் 4 மார்க்காக பிரிப்பாங்க அப்படின்றத பாருங்களேன். கொஞ்சம் ஸ்டாப் பண்றீங்களா, ஒரு மீட்டிங் ஸ்கெட்யூல் ஆயிருக்கு, அந்த பிக் வேவ்ல லைவ் போக போறீங்கல்ல, இந்த இதுக்கு கிராஷ் கோர்ஸ்க்கு லைவ் போக போறீங்கல்ல, அதுக்கான ஒரு மீட்டிங் செட்டப் பண்ணிருக்காங்க 4:15க்கு. ஓகே மேம், அதனால இது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி ஓகே மேம். ஓகே, நம்ம இது வரையும் பார்த்துருக்கோம் அப்படின்னா சலசவாவில் செங்கையில் பாயும் அப்படின்றது வரையும் இடஞ்சுட்டி பொருளுக்கு அப்படின்றது பார்த்துருக்கோம் ஓகேவா. இதில் 32வது கேள்வி வரையும் பார்த்துருக்கோம். 32வது கேள்வியிலேருந்து நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா பார்ட் 2ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா. இது வரையும் பார்த்தது நம்ம பார்ட் 1 ஓகேவா. இது வரையும் பார்த்தது பார்ட் 1, இது வரையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்ட் 2 வீடியோ அப்படின்றது நான் போடுவேன். அந்த பார்ட் 2 வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்துக்கு இதுக்கு தொடர்ச்சியாக இருக்கிறதுல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பண்ண போகிறேன் ஓகேவா. அடுத்து இருக்கக்கூடிய 6 மார்க்கு, அடுத்து வரக்கூடிய அடிப்படலாமல் எழுதுக, அடுத்து வரக்கூடிய இலக்கணம் அப்படின்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் ஒன்று தட்டி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நம்ம பார்ட் 2ல சந்திக்கலாம். ஓகேவா? எல்லாரும் வந்து தொடர்ந்து இணைந்தே இருங்கள். ஓகேவா?